வெல்கம் பேக் டு சேனல் டிஎன்பிஎஸ்சி லேர்னிங். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனல்ல இப்போ நம்ம ஆல்ரெடி யூனிட் 4 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டு யூனிட் 6ம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ யூனிட் 5 பார்த்துட்டு இருக்கோம். யூனிட் 5 தட் இஸ் டேட்டா கம்யூனிகேஷன் அண்ட் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ்ல நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஓஎஸ்ஏ அண்ட் டிசிபி ஐபி லேயர்ஸ் வேர்ல்ட் வைட் வெப் இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இது நம்ம ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஓஎஸ்ஏ அண்ட் டிசிபி லேயர்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டே இருக்கோம். எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன், ஃப்ளோ கண்ட்ரோல் இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா லிங்க் கண்ட்ரோல், தட் இஸ் லிங்க் டிசிப்ளின். இப்போ டேட்டா லிங்க் லேயர் 3 டைப்ஸாக டிவைட் ஆகுது. டேட்டா லிங்க் கண்ட்ரோல் என்னென்ன கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா லைன் டிசிப்ளின், ஃப்ளோ கண்ட்ரோல், எரர் கண்ட்ரோல். லைன் டிசிப்ளின்னா என்ன அப்படின்னா ஹூ ஷுட் சென்ட் த டேட்டா, அந்த நேரத்தில் யாரு சென்ட் பண்ணணும் டேட்டாவை அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது தான் லைன் டிசிப்ளின். ஆஸ் வெல் அஸ் ஃப்ளோ கண்ட்ரோல் அப்படின்னா ஹவு மச் டேட்டா, எவ்வளோ டேட்டா சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. எரர் கண்ட்ரோல் அப்படிங்கிறது எரர் எப்படி டிடெக்ட் அண்ட் கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் எரர் கண்ட்ரோல். ஸோ இதெல்லாம் பற்றி தான் நம்ம எரர் கண்ட்ரோல், டிடெக்ஷன், ஃப்ளோ கண்ட்ரோல் இதிலெல்லாம் நம்ம ப்ரீவியஸாக பார்த்தது. அதை பற்றி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த எரர் கண்ட்ரோல் அண்ட் டிடெக்ஷன், ஃப்ளோ கண்ட்ரோல் அந்த வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையும் அந்த ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களால் அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எனிஹோ எரர் கரெக்ஷன் அண்ட் டிடெக்ஷன் மட்டும் தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டாக இருக்குது, அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, இதான் ஜஸ்ட் என்ன அப்படின்ட்டு லைன் டிசிப்ளின், ஃப்ளோ கண்ட்ரோல் அண்ட் எரர் கண்ட்ரோல். தென் ஹெச்டிஎல்சி நம்ம ஒரு டைம் சிலபஸை பார்த்துடலாம். அப்போ தான் நம்ம எதுவரை கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகே, டேட்டா கம்யூனிகேஷன், கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் இதெல்லாமே நம்ம ஆக்சுவலாக நம்ம 3 வீடியோஸாக இதை பண்ணுறோம். பார்ட் 1 வீடியோவில் இருக்கும். அகெயின் பார்ட் 2ல் இதில் ஒரு ஹாஃப் ஆஃப் த பார்ட் பார்ட் 2ல் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம அந்த இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பார்ட் 3ல் ரிமைனிங் போர்ஷன்ஸ் எல்லாமே பார்க்குறோம். ஓகே, ஓவரால் இந்த 3 பார்ட்ஸும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ஸ் பற்றி ஒரு தரவு ஐடியா இருக்கிற மாதிரி இருக்கும். அது போக இந்த யூனிட் 5க்கான பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் இருக்கும். அதில் ஏதாச்சும் இது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் ஆர் ஏதாவது சப் டாபிக்ஸ் இருந்தது அப்படின்னா நான் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட் பாருங்கள். நம்ம சேனலில் போயிட்டு நீங்கள் ஹோம் டேப் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே பிஜிடிஆர்பி 25 அப்படின்ட்டு இருக்கும். 2025 யூனிட் வைஸ் பிளேலிஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஓகே, அதில் நீங்கள் ஒரு யூனிட்ல என்னென்ன டாபிக் கவர் ஆகுமோ அது எல்லாத்தையுமே அந்த பிளேலிஸ்ட்குள்ளே இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். ஏதாச்சும் டாபிக் இப்போ மிஸ் ஆச்சுன்னா பழைய வீடியோஸில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதை கூட நான் லிங்க் பண்ணி அதில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒரு யூனிட்டோட கம்ப்ளீட் எல்லா டாபிக்ஸும் உங்களுக்கு கவர் ஆகி கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஹெச்டிஎல்சி பற்றி பார்க்கலாம். ஹெச்டிஎல்சி அப்படிங்கிறது ஹை லெவல் டேட்டா லிங்க் கண்ட்ரோல். லிங்க் கண்ட்ரோல் பற்றி பார்த்தோம்ல, இதில் ஹை லெவல் டேட்டா லிங்க் கண்ட்ரோல் தான் ஹெச்டிஎல்சி. இஸ் அ குரூப் ஆஃப் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ். இது ப்ரோட்டோகால்ஸ் தான். டேட்டா லிங்க் லேயர் இந்த ஹெச்டிஎல்சி எங்கே இருக்கும் அப்படின்னா டேட்டா லிங்க் லேயர் ஃபார் டிரான்ஸ்மிட்டிங் டேட்டா பிட்வீன் நெட்வொர்க் பாயிண்ட்ஸ் ஆர் நோட்ஸ். ஒரு நெட்வொர்க் பாயிண்ட்ஸ் அல்லது நோட்ஸ் ஒரு நெட்வொர்க்கில் இருக்குது அப்படின்னா அதுக்குள்ளே நம்ம டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு கம்யூனிகேஷன் குரூப் ஆஃப் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால்ஸ் தான் இந்த ஹை லெவல் டேட்டா லிங்க் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். சின்ஸ் இட் இஸ் அ டேட்டா லிங்க் ப்ரோட்டோகால், டேட்டா இஸ் ஆர்கனைஸ்ட் இன்டு ஃப்ரேம்ஸ். இதில் என்ன பண்ணுது, டேட்டா ஃப்ரேம்ஸாக ஆர்கனைஸ் பண்ணுறோம். இந்த ஃப்ரேம் என்ன பண்ணுறோம், இந்த ஃப்ரேமை தான் நம்ம நெட்வொர்க்கில் டிரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஓகே, நெட்வொர்க்கு டிரான்ஸ்மிட் பண்ணி எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா டெஸ்டினேஷனுக்கு போய் கரெக்டாக அது ரீச் ஆகிறதுக்காக. ஆல்சோ இது வெரிஃபைஸ் இட் சக்ஸஸ்ஃபுல் அரைவல். கரெக்டாக அந்த பர்டிகுலர் டெஸ்டினேஷனில் போய் ரீச் ஆச்சா அப்படிங்கிறதும் வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரோட்டோகால் நம்ம யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் அ பிட் ஓரியன்ட் ப்ரோட்டோகால். ஓகே, இது ஒரு பிட் ஓரியன்ட் ப்ரோட்டோகால். இதில் பிட்டை ரிசீவ் பண்ணி ஃப்ரேம்ஸாக ஆர்கனைஸ் பண்ணும். பட் இது என்ன ப்ரோட்டோகால் அப்படின்னா பிட் ஓரியன்ட் ப்ரோட்டோகால். that is applicable both point to point, ஒரு சிங்கிள் பாயிண்ட் as well as மல்டி பாயிண்ட். ஓகே, நிறைய இது கனெக்ட் ஆகிறதுக்கும் இது மல்டி பாயிண்ட் கம்யூனிகேஷனுக்கும் இது ஹெல்ப் ஆகும். ஸோ இட் இஸ் அ கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் தட் இஸ் அவைலபிள் இன் த டேட்டா லிங்க் லேயர். தென் இதுலேயே டிரான்ஸ்ஃபர் மோட்ஸ் இருக்கு. என்னென்ன டிரான்ஸ்ஃபர் மோட்ஸ் அப்படின்னா மோட் ஆஃப் ரெஸ்பான்ஸ், தட் இஸ் நார்மல், மோட் ஆஃப் அசிங்க்ரோனஸ் பேலன்ஸ்,
என்ஆர்எம், ஏபிஎம் அப்படின்னு சொல்றோம். ஓகே 2 டைப்ஸ்ல வந்து நார்மல் மோடு ரெஸ்பான்ஸ்ல இருக்கு. ஓகே எந்த மோட் அப்படின்னா நார்மல் ரெஸ்பான்ஸ் மோடு வந்து அது ஒரு டைப். The station's configuration is imbalanced in this mode. There is one primary station as well as number of secondary stations. ஒரே ஒரு primary station இருக்கும். அப்புறமா நிறைய secondary station இருக்கும். இந்த primary station வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அதுதான் வந்து sending orders. ஓகே அதுதான் வந்து பிரைமரியா இருக்கும். அதுதான் வந்து எல்லாத்துக்குமே வந்து ஆர்டர் வந்து சென்ட் பண்ணும். செகண்டரி ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் ரெஸ்பாண்ட் மட்டும்தான் பண்ணும். ஓகேவா இதுதான் இது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பிரைமரி. ஓகே இது வந்து செகண்டரி. பிரைமரி என்ன பண்ணும் ஒன்லி கமெண்ட் மட்டும்தான் பண்ணும். செகண்டரி தான் வந்து அதுக்கான ரெஸ்பான்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் அசிங்க்ரோனஸ் பேலன்ஸ் மோட். நெக்ஸ்ட் இஸ் அசிங்க்ரோனஸ் பேலன்ஸ்ட் மோட். இதுல வந்து ஸ்டேஷன்ஸ் கான்ஃபிகரேஷன் இஸ் பேலன்ஸ்ட் இன் திஸ் மோட். இதுல வந்து பேலன்ஸ்டா இருக்கும். ப்ரீவியஸ் இதுல என்ன பார்த்தோம்னா இட் இஸ் இம்பேலன்ஸ்ட். ஓகே நார்மல் ரெஸ்பான்ஸ் மோட்ல இம்பேலன்ஸ்டா இருக்கும். The link is point to point in this mode. இதுல வந்து point to point. Each station has act as primary as well as secondary. இதுல வந்து primary secondary கிடையாது. எல்லா நோடுமே வந்து பிரைமரியாவும் இருக்கும் செகண்டரியாவும் இருக்கும். தட் இஸ் வந்து இப்போ இது வந்து கமெண்ட் வந்து சென்ட் பண்ணும். ஓகே கமெண்ட் சென்டும் பண்ணும். அதே மாதிரி ரெஸ்பான்ஸும் சென்ட் பண்ணும். அதே மாதிரி தான் இதுவும் கமெண்ட் சென்ட் பண்ண முடியும். அது ரெஸ்பான்ஸும் சென்ட் பண்ண முடியும். இப்போ இது கமெண்ட் சென்ட் பண்ணிச்சு அப்படின்னா இங்க இருந்து ரெஸ்பான்ஸ் வரும். அதே மாதிரி இது கமெண்ட் சென்ட் பண்ணிச்சுன்னா இங்க இருந்து ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து அசிங்க்ரோனஸ் பேலன்ஸ்டு மோட். இது வந்து இன் பேலன்ஸ்டு மோட்ல இருக்கும். தென் ஹெச்டிஎல்சி ஃப்ரேம்ஸ் வந்து டிஸ்டிங்விஷஸ் 3 டைப்ஸ் ஆஃப் ஃப்ரேம்ஸ். ஒன்று வந்து இன்ஃபர்மேஷன் ஃப்ரேம்ஸ், ஐ ஃப்ரேம்ஸ், இன்னொன்று சூப்பர்விஷன் ஃப்ரேம்ஸ், எஸ் ஃப்ரேம்ஸ், இன்னொன்று அன்னம்பர்ட் ஃப்ரேம்ஸ், யூ ஃப்ரேம்ஸ். இன்ஃபர்மேஷன் ஃப்ரேம்ஸ் அப்படிங்கிறது தீஸ் ஃப்ரேம்ஸ் ஆர் யூஸ் டு கன்வே யூசர் டேட்டா ஆஸ் வெல் அஸ் கண்ட்ரோல் டேட்டா ரிலவென்ட் டு த யூசர் டேட்டா. இது வந்து எதை கன்வே பண்ண யூஸ் ஆகுது அப்படின்னா யூசர் டேட்டா அப்புறமா கண்ட்ரோல் டேட்டா. இந்த யூசர் டேட்டாக்கு ரிலவெண்டான கண்ட்ரோல் டேட்டாவையும் வந்து கன்வே பண்ணுறதுக்கு தான் இந்த ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் ஐடென்டிஃபை. இந்த இன்ஃபர்மேஷன் ஃப்ரேம்ஸ் வந்து நம்ம ஐ ஃப்ரேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எப்படின்னா இஃப் த ஃபர்ஸ்ட் பிட் ஆஃப் த கண்ட்ரோல் ஃபீல்டு இஸ் 0, கண்ட்ரோல் ஃபீல்டு இருக்கா அதோட ஃபர்ஸ்ட் பிட் வந்து 0வா இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் ஐ ஃப்ரேம். இஃப் த ஃபர்ஸ்ட் 2 பிட்ஸ் ஆஃப் த கண்ட்ரோல் ஃபீல்டு வந்து 1 0 இருந்துச்சு அப்படின்னா excuse me. Okay, if the first 2 bits of the control field வந்து 1 and 0 அப்படின்னு இருந்தது அப்படின்னா that is S frame அப்படின்னு meaning. ஓகே I frameனா first bit 0வா இருந்துச்சு அப்படின்னா that is I frame அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். செகண்டை பற்றி நம்ம எதுவுமே ஒரி பண்ணிக்க தேவையில்ல. unnumbered frames அப்படின்னா these frames are primarily used for system administrationக்கு யூஸ் பண்ணுற ஃப்ரேம்ஸ் என்ன அப்படின்னா U frames. ஓகே இது வந்து unnumbered frames. These frames are utilized by the communicating devices to exchange control information exchange பண்றதுக்கு யூஸ் பண்ற frames தான் வந்து unnumbered frames அப்படின்னு சொல்லுது. இதா பார்த்தீங்கன்னா அதோட ஜெனரல் இது I frame, then S frame, U frame ஓட formats. Then fields of HDLC frame. Flag bit எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா the flag bit is an 8-bit sequence. ஓகே flagங்கிறது இவ்வளவு 8-bit இருக்கும். எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்கும். ஓகே இட் இண்டிகேட்ஸ் த ஸ்டார்ட் அண்ட் எண்ட் ஆஃப் த ஃப்ரேம். அதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஃப்ளாக் பிட் யூஸ் பண்ணுறோம். இதை வச்சு தான் அது வந்து ஸ்டார்ட்டாக எண்டிங்கா அப்படிங்கிறத நம்ம டிசைட் பண்ணுறது ஃப்ளாக் பிட்ஸ் வச்சு தான். ஓகே இப்போ இருக்குது அப்படின்னா இது வந்து ஸ்டார்ட் இங்கே எண்ட் ஆகுது அப்படிங்கிறத இதை வச்சு தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ணுவோம். எதை வச்சுனா ஃப்ளாக் பிட்ஸ். ஃப்ளாக் பிட் வந்து எவ்வளோ இருக்கும் 8 பிட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் அட்ரஸ். அட்ரஸுங்கிறது ரிசீவர்ஸ் அட்ரஸ் இஸ் ஸ்டோர்ட் இன் திஸ் ஃபீல்டு. ஓகே யாருக்கு சென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அட்ரஸ் தான் வந்து அட்ரஸ் ஃபீல்டில் இருக்கும். இஃப் த பிரைமரி ஸ்டேஷன்ஸ் இன் த ஃப்ரேம் இட் கண்டெய்ன்ஸ் செகண்டரி ஸ்டேஷன்ஸ் அட்ரஸ். ஓகே பிரைமரி வந்து இப்போ சென்ட் பண்ணது அப்படின்னா யாருக்கு சென்ட் பண்ணோம் செகண்டரிக்கு சென்ட் பண்ணோம் அந்த அட்ரஸ் தான் அட்ரஸ் ஃபீல்டில் இருக்கும் அப்படிங்கிறது. அட்ரஸ் ஃபீல்ட் மைட் பி எனிதிங் ஃப்ரம் சிங்கிள் பைட் ஆர் டூ மெனி பைட்ஸ். ஓகே அதோட சைஸ் வந்து வேரி ஆகலாம். தென் கண்ட்ரோல் இட் கன்சிஸ்ட் ஆஃப் 1 or 2 bytes. 1 பைட்ஸாக இருக்கலாம் ஆர் 2 பைட்ஸாக இருக்கலாம். தட் கேரி ஃப்ளோ அண்ட் எரர் கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன். ஃப்ளோ எரர் கண்ட்ரோல் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றினது தான் கண்ட்ரோலுங்கிற ஃபீல்டில் இருக்கும். நெக்ஸ்ட் இஸ் பேலோடு. பேலோடு அப்படிங்கிறது டேட்டா. பேலோடுங்கிறது தான் அந்த ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன். நம்ம என்ன சென்ட் பண்ண போகிறோமோ அதுதான். இட் லெங்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த நெட்வொர்க்கை பொறுத்து தான் அந்த லெங்த் வந்து இதில் டிஃபர் ஆகும். பேலோடோட லெங்த். எஃப்சிஎஸ் அப்படிங்கிறது ஃபெடரல் சிவில் சர்வீஸ்
ஃபார் எரர் டிடெக்ஷன் அண்ட் கரெக்ஷன் கண்ட்ரோல் இட்ஸ் a 2 byte or 4 byte ஃப்ரேம் செக் சீக்வன்ஸ். ஓகே, சிஆர்சி தான் வந்து ஸ்டாண்டர்டாக நம்ம இந்த இதுக்கு யூஸ் பண்ணுவோம். சிஆர்சினா சைக்ளிக் ரெடண்டன்சி கோட். நெக்ஸ்ட் இஸ் கேரியர் சென்ஸ் மல்டிபிள் ஆக்சஸ், சிஎஸ்எம்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதான் நம்ம சிலபஸா. இப்போ நம்ம வந்து ஹெச்டிஎல்சி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் ஆக்சஸில் வந்து ஃபர்ஸ்ட் டாபிக்கான சிஎஸ்எம்ஏ வந்து நம்ம பார்க்குறோம். சிஎஸ்எம்ஏல வந்து சிடி இருக்கு, தென் சிஏ இருக்கு. ஓகே, சிடி அப்படின்னா கொலிஷன் டிடெக்ஷன், சிஏ அப்படின்னா கொலிஷன் அவாய்டன்ஸ். ஓகே, இப்போ நம்ம அந்த மல்டி ஆக்சஸ்ல வந்து என்னென்ன வரும் அப்படிங்கிறது நமக்கு வந்து சிஎஸ்எம்ஏ சிடி, தென் சிஎஸ்எம்ஏ சிஏ, ரிசர்வேஷன் போலிங் அந்த மாதிரி டாபிக் கொடுத்துருக்காங்க. பட் வந்து அதை ஒரு டாபிக் அதில் என்னென்ன வேணுங்கிற மாதிரி அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஜென்ரலாக பார்த்துடலாம். ஓகே, தட் இஸ் வந்து மல்டிபிள் ஆக்சஸ் வந்து எப்படி அதோட டைப்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, மல்டிபிள் ஆக்சஸ் ப்ரோட்டோகால்ஸ்னு இருக்கு. ஓகே, மல்டிபிள் ஆக்சஸ்னு நமக்கு கொடுத்துருக்காங்களா? ஸோ அந்த மல்டிபிள் ஆக்சஸ் ப்ரோட்டோகால்ஸ் வந்து 3 டைப்ஸாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரேண்டம் ஆக்சஸ் ப்ரோட்டோகால்ஸ்னா ஃபர்ஸ்ட் டைப் ரேண்டம் ஆக்சஸ் ப்ரோட்டோகால்ஸ். ஓகே, ப்ரோட்டோகால்ஸ். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா கண்ட்ரோல்டு ஆக்சஸ் ப்ரோட்டோகால்ஸ். இதில் வர்றது வந்து கண்ட்ரோல்டு, அதில் வந்து ரேண்டமா, இதில் கண்ட்ரோல்டு ஆக்சஸ் ப்ரோட்டோகால்ஸ் செகண்ட் டைப், செகண்ட் கேட்டகரிஸ். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சேனலைசேஷன், சேனலைசேஷன், சேனலைசேஷன் ஆக்சஸ், சாரி, this சேனலைசேஷன் ப்ரோட்டோகால்ஸ். ஓகேவா? ஸோ மல்டிபிள் ஆக்சஸ் ப்ரோட்டோகால்ஸ்லேயே வந்து ரேண்டம், ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரேண்டம், அப்புறமா கண்ட்ரோல்டு, அப்புறமா சேனலைசேஷன் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு இருக்கு. இதில் வந்து இந்த ரேண்டம் ஆக்சஸ் ப்ரோட்டோகால்ஸ், ஓகே, ரேண்டம் ஆக்சஸ் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. நான் ஆர்னு ஷார்ட்டாக போட்டிருக்கேன். ஓகே, ரேண்டம் ஆக்சஸ் ப்ரோட்டோகால்ஸில் என்னென்ன வரும் அப்படின்னா அலோஹா, ஓகே, அலோஹா. செகண்ட் ஒன் சிஎஸ்எம்ஏ. பட் இதில் தான் இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம சிலபஸில். சிஎஸ்எம்ஏ சிடி, தென் சிஎஸ்எம்ஏ சிஏ, இதுதான் வந்து ரேண்டம் ஆக்சஸ் ப்ரோட்டோகால்ஸ். தென் கண்ட்ரோல்டில் பார்க்கலாம். கண்ட்ரோல்டு ஆக்சஸ் ப்ரோட்டோகால்ஸில் வந்து என்னென்ன வரும் அப்படின்னா ரிசர்வேஷன், இதை நம்ம சிலபஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, ரிசர்வேஷன், போலிங், தென் டோக்கன் பாசிங், அதெல்லாம் அதோட ப்ரோட்டோகால்ஸ். இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, சிஎஸ்எம்ஏ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் அலோவா பற்றி எதுவும் சொல்லலை. எனிஹவ் நம்ம அந்த மல்டி ஆக்சஸ் வரதுனால நம்ம அதுவும் ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஓகே, தேர்ட் வந்து என்ன அப்படின்னா சேனலைசேஷன், இல்லையா? சேனலைசேஷன், சேனலைசேஷன் எழுதுது சேனலைசேஷன், சேனலைசேஷன். ஓகே, இதில் என்னென்ன வரும் அப்படின்னா எஃப்டிஎம்ஏ, தென் டிடிஎம்ஏ, அப்புறமா சிடிஎம்ஏ. ஓகே, இதெல்லாம் பாருங்க நம்ம சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிஎஸ்எம்ஏ சிடி கொடுத்துருக்காங்க, சிஎஸ்எம்ஏ சிஏ கொடுத்துருக்காங்க, ரிசர்வேஷன், போலிங், டோக்கன் பாசிங் கொடுத்துருக்காங்க, தென் எஃப்டிஎம்ஏ சிடிஎம்ஏ டிடிஎம்ஏன்னு கொடுத்துருக்காங்க. அலோஹா பற்றி மென்ஷன் பண்ணல. பட் அலோஹா வந்து ஒரு சிம்பிள் இதுதான். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா நம்ம? ஸோ இது இருக்கட்டும், நம்ம அலோஹா பற்றி பார்க்கலாம். ஜஸ்ட் என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்துடலாம். ஓகே, இப்போ நம்ம ஒரு மீட்டிங் இருக்கோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க ஒரு இடத்துல. ஸோ அட் த டைம் வந்து எல்லாருமே பேசணும் அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு, அதை லிசன் பண்றவங்களுக்கு எதுவுமே கேட்காது, இல்லையா? ஸோ அதான் வந்து கொலிஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ கொலிஷன் அப்படிங்கிறது அட் த டைம் வந்து இப்போ நம்ம 2 பேர் பேச ட்ரை பண்ணும்போது தேர்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 2 பேருமே என்ன சொல்றோங்கிறது புரியாது. அதே மாதிரி அட் த டைம் வந்து ஒரு 2 ஃப்ரேம்ஸ் வரும்போது அது 2மே வந்து டேமேஜ் ஆயிரும். ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் வந்து போய் ரிசீவ் ஆகாது. அதான் வந்து கொலிஷனோட பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும் உங்களுக்கு ப்ராக்டிக்கலா யோசிச்சிங்க அப்படின்னா. ஸோ வந்து அலோஹா வந்து அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் வந்து ஃபாலோ பண்ணுச்சு.
தட் இஸ் வந்து எந்த ஒரு நெட்வொர்க் இருக்கு அப்படின்னா, அதுல எந்த நோடு எந்த டைம்ல வேணாலும் சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. பட் இனிஷியலா வந்து அது ஃபர்ஸ்ட் இதுக்கு அது கரெக்ட்டா இருந்தது. அந்த டைம்ல வந்து ஒரு அட்வான்ஸ்டான டெக்னிக்ஸ் எதுவும் இல்லாத டைம்ல ஜஸ்ட் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்றதே பெரிய விஷயங்கிறப்போ, அந்த மாரி டைப் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஓகே. கொலிஷன் அக்வர் ஆனாலும் எனிஹவ் வந்து நம்மளால டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியுது அப்படிங்கிறது ஒரு ட்ரெடிஷனலான ஒரு மெத்தட் தான் வந்து அலோஹாவா இருக்கும். ஓகே. அலோஹாங்கிறது எந்த நோடு எந்த டைம்ல வேணாலும் மெசேஜ் சென்ட் பண்ற மாரி இருக்கும். பட் கொலிஷன் வந்து அதுல நடக்கிறதுக்கான சான்சஸ் வந்து நெறைய இருந்துச்சு. ஓகே. அதான் அலோஹா அப்படின்னு சொல்றது. அலோஹால வந்து அத ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு டைம் ஸ்லாட் வந்து அலாட் பண்ணாங்க. ஓகே. இந்த டைம்ல வந்து நீங்க பேசணும் அப்படின்னு. ஸோ ஒரு இது வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ற மாரி இருக்கும். ஸோ இதெல்லாம் டிஸ்அட்வான்டேஜஸ். இது வந்து ஒரு ட்ரெடிஷனலா இயர்லியர் டெவலப்மென்ட் ஆஃப் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் பண்ண இனிஷியலா வயர்லெஸ் கம்யூனிகேஷன் பண்ண டைம்ல ட்ரெடிஷனலா யூஸ் ஆன ஒரு விஷயம். ஸோ வயர்லெஸ் கம்யூனிகேஷன் பண்றது அந்த நேரத்துல பெருசா இருந்துச்சு. ஸோ அந்த நேரம் கொலிஷன் வரது வந்து ஆ ஒரு இனிஷியலா நம்ம வந்து ஒரு பெரிய விஷயமா எடுக்க மாட்டோம். ஜஸ்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றதே பெரிய அச்சீவ்மென்ட்டா இருந்த டைம். ஸோ நெக்ஸ்ட் அதுல கொலிஷன் வருது. அத ஓவர் கம் பண்ண என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் வெர்ஷன்ஸா இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம கேரியர் சென்ஸ் மல்டிபிள் ஆக்சஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். இதுல என்ன அப்படின்னா, இதுல ஜஸ்ட் வந்து ஒரு நெட்வொர்க் இருக்கு அப்படின்னா, அதுல இருக்கிற டிவைஸஸ் வந்து என்ன பண்ணும், ஒரு காமன் கம்யூனிகேஷன் சேனல் இருக்குன்னா, அதுல இருக்கிற ஒரு நோடர், ஒரு சிஸ்டமும் வந்து அத வந்து ஆக்சஸ் பண்ணும். ஓகே. சேம் கம்யூனிகேஷன் சேனல் தான் வந்து பண்ணும். பட் அது வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்ஃபியர் ஆகாம இருக்கணும். ஓகே. இதுவும் அதே மாரி தான். இப்ப நம்ம பேசும்போது அட் த டைம் எல்லாரும் பேசுனா, நம்மளால அத புரிஞ்சுக்க முடியாது. ஸோ ஒன் பை ஒன்னா பேசணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்டின்னா, இப்ப நம்ம ஒரு ஃபோன்ல வந்து கான்ஃபரன்ஸ் கால் பண்றோம் அப்டின்னா, அட் த டைம் நம்ம 2 பேர் பேச ட்ரை பண்ணும்போது, நம்ம என்ன பண்ணுவோம், ஆல்ரெடி ஒருத்தங்க பேசிட்டு இருந்தா, நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே. அந்த சேனல் ஃப்ரீயா இருக்கு. இப்ப யாரும் பேசல அப்டிங்கிறப்போ, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்டின்னா, மத்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணுவாங்க. ஸோ இத வந்து ஒரு சென்ஸ் பண்றது. அதுதான் வந்து கேரியர் சென்ஸ் அப்டிங்கிறது. இந்த சேனல் வந்து ஃப்ரீயா இருக்கா அப்டின்னு சென்ஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா அந்த சென்ஸ்ங்கிறது தான் இட் லிசன்ஸ். ஓகே. இட் லிசன்ஸ் டூ த சேனல் ஆர் சென்சஸ் எ கேரியர். இத வந்து சென்ஸ் பண்ணும். டு செக் வெதர் இட் இஸ் ஃப்ரீ. இது ஃப்ரீ தானா அப்டின்னு பார்க்கும். இஃப் த சேனல் இஸ் பிஸி ஆல்ரெடி யாராவது அத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்டின்னா, த டிவைஸ் வெயிட்ஸ் அன்டில் இட் பிகம்ஸ் ஐடில். அது ஐடில் ஆகுறது வரைக்கும் அது வெயிட் பண்ணும். திஸ் ஹெல்ப்ஸ் பிரிவென்ட் டேட்டா கொலிஷன். இதனால நம்ம டேட்டாவ கொலிஷன்ல இருந்து அவாய்ட் பண்ண முடியும். ஓகே. ஓகே. இதுல வந்து டைப்ஸ் ஆஃப் சிஎஸ்எம்ஏ புரோட்டோகால்ஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்னு சிஎஸ்எம்ஏ சிடி, இன்னொன்னு சிஎஸ்எம்ஏ சிஏ. ஓகே. சிடி ஃபார் கொலிஷன் டிடெக்ஷன். டினா என்ன அப்படின்னா டிடெக்ஷன், ஏனா அவாய்டன்ஸ். Okay, if the channel seems free, the device waits a tiny moment and then begins sending. Okay. இப்ப நம்ம ஒரு பேசிட்டே இருக்கும்போது நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா? யாராவது ஸ்டார்ட் பண்றாங்களா? யாரும் பேசல அப்படின்னா, நம்ம சென்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிப்போம். ஸோ அதுக்காக வெயிட் பண்றது தான் வந்து டைனி மொமெண்ட். அது ஃப்ரீயா இருந்தாலுமே ஒரு சின்ன மொமெண்ட் வந்து அது வெயிட் பண்ணும். However, other device might also sense the channel as free at the same time. இந்த டைம்ல இன்னொரு சேனலும் இது வெயிட் பண்ற இந்த டைனி மொமெண்ட்ல இன்னொரு சேனலும் வெயிட் பண்ணி பார்க்கும். ஓகே ஃப்ரீ தான் அப்படின்னு நினைச்சிட்டு போத்மே ஸ்டார்ட் டிரான்ஸ்மிட்டிங். 2 பேருமே ஸ்டார்ட் பண்ணிருவாங்க. ஸோ அந்த நேரத்துல சில கொலிஷன் நடக்கும் இல்லையா? அது மாதிரி நடக்கிறது. திஸ் ஸ்மால் டைம் விண்டோ வேர் சச் கொலிஷன் கேன் ஹேப்பன் ஈவன் ஆஃப்டர் சென்சிங். அவங்க சென்ஸ் பண்ணாலுமே அந்த சின்ன டைம் வெயிட் பண்ணுவாங்க இல்லையா? வேற யாரும் ஸ்டார்ட் பண்றாங்களா அப்படிங்கிறத ஒரு கன்ஃபார்ம் பண்றதுக்கு வெயிட் பண்றேன். அந்த டைம்ல வந்து ஃப்ரீயா இருக்குன்னு நினைச்சு இன்னொரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணிருச்சு அப்படின்னா, தட் இஸ் வந்து கொலிஷன். அந்த மாரி டைம் வந்து கொலிஷன். ஸோ அத தான் நம்ம வல்னரபிள் டைம் அப்படின்னு சொல்றோம். வல்னரபிள் டைம் வந்து ஈக்குவல் டூ ப்ராபகேஷன் டைமும் வல்னரபிள் டைமும் சேமா இருக்கும். திஸ் இஸ் த டைம் இட் டேக்ஸ் ஃபார் அ சிக்னல் டு டிராவல் ஃப்ரம் ஒன் டிவைஸ் டு அனதர் டிவைஸ். ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ்க்கு வந்து டிராவல் ஆகிற டைம் தான் வந்து ப்ராபகேஷன் டைம்னு சொல்லுவோம். That is equal to vulnerable time. Then carrier sense multiple access with collision detection. Detection வந்து நம்ம இதில் எப்படி டிடெக்ட் பண்றோம் அப்படிங்கறத பார்க்கலாம்.
In this method, a station monitors the medium after it sends a frame to see if the transmission was successful. ஒன்று வந்து அமுச்சிருச்சு ஒரு ஸ்டேஷன். ஓகே, ஃப்ரேமை சென்ட் பண்ணியாச்சு. அது வந்து திருப்பி வெயிட் பண்ணும். அந்த டிரான்ஸ்மிஷன் வந்து சக்ஸஸ் தானா அப்படின்னு. இஃப் சக்ஸஸ்ஃபுல் த டிரான்ஸ்மிஷன் இஸ் ஃபினிஷ்ட். இஃப் நாட் த ஃப்ரேம் இஸ் சென்ட் அகெயின். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இதுக்கு வந்து சென்ட் பண்ணுது. சப்போஸ் வந்து அதில் கொலிஷன் அக்வர் ஆச்சு அப்படின்னா என்ன ஆகுது அப்படின்னா அதை திருப்பி ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சேம் இதை. ஓகேவா? ஸோ இதான் வந்து அந்த டிரான்ஸ்மிஷன் டைம். அது வெயிட் பண்ணி பார்க்கும். அதுக்கு ப்ராப்பராக போய் கிடைக்கல அப்படின்னா திருப்பி வந்து அது ரீட்ரான்ஸ்மிட் வந்து அதை பண்ணிடும். இந்த மாதிரி டிடெக்ட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம டிடெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி டிடெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா ஃப்ரேம் வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து சி இந்த டைம் வரும்போது இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து தான் சி வந்து அதால் டிடெக்ட் பண்ண முடியும். ஓகே, கொலிஷன் அக்கோர் ஆயிருக்கு அப்படின்ட்டு அபார்ட் பண்ணிக்கும். ஏயோட கொலிஷன் அண்ட் டிடெக்ஷன் வந்து இங்கே இருக்கும். ஓகே, ஸோ இது மாதிரி கொலிஷன் நடக்கலாம். பட் அதை வந்து ஜஸ்ட் எப்படி நம்ம டிடெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கொலிஷன் அதில் போய் ரீச் ஆகலை, அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை அப்படிங்கிறப்போ நம்ம ஃப்ரேமை வந்து திருப்பி ரீசென்ட் பண்ணிக்கிறோம் இதில். நெக்ஸ்ட் கேரியர் சென்ஸ் மல்டிபிள் ஆக்சஸ் வித் கொலிஷன் அவாய்டன்ஸ். இதுவும் வந்து நெட்வொர்க் ப்ரோட்டோகால், அதோட சிஎஸ்எம்ஏ தான். தட் ஆப்ரேட்ஸ் இந்த மீடியம் ஆக்சஸ் மேக் லேயரில் வந்து இது ஆப்ரேட் ஆகும். ஓகே, இன் கான்ட்ராஸ்ட் டு சிஎஸ்எம்ஏ சிடி. சிடியில் வந்து என்ன ஆகும், டிடெக்ட் பண்ணுவோம். தட் டீல்ஸ் வித் கொலிஷன் ஆஃப்டர் த அக்வரன்ஸ். ஓகே, கொலிஷனை வந்து எப்படி அது டீல் பண்ணோம், அந்த கொலிஷன் நடந்ததுக்கு அப்புறமா ரீட்ரான்ஸ்மிட் பண்ணி அதை வந்து அதை வந்து ஃபேஸ் பண்ணிக்குது. ஓகே, ரீட்ரான்ஸ்மிஷன் வந்து பண்ணிக்குது. பட் சிஎஸ்எம்ஏ சிஏல வந்து அந்த கொலிஷனை நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறோம். ஓகே, அவாய்டு பண்ணுறோம். தட் இஸ் அவாய்டன்ஸ். அதில் ஜஸ்ட் டிடெக்ட் பண்ணுறோம். ஓகே, கொலிஷன் நடந்துருச்சு, என்ன பண்ண, இனி நம்ம அதை ரீட்ரான்ஸ்மிட் தான் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது. அதே வந்து ப்ரிவென்ட் அப்படின்னா அது நடக்காம, கொலிஷனே நடக்காம இருக்கிறதுக்கு பண்றதுதான் வந்து என்னன்னா சிஎஸ்எம்ஏ சிஏ. அதுக்கு என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா இன்டர்ஃப்ரேம் ஸ்பேஸ், கன்டென்ஷன் விண்டோ, அக்னாலஜ்மெண்ட், இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றாங்க அப்படின்னா கொலிஷனை அவாய்ட் பண்ணிக்கலாம். இன்டர்ஃப்ரேம் ஸ்பேஸ் அப்படின்னா இஃப் த ஸ்டேஷன் வாண்ட்ஸ் டு டிரான்ஸ்மிட் த டேட்டா then it waits until the channel becomes idle. Channel idle இருக்கிறது வரைக்கும் வெயிட் பண்ணும். When the channel becomes idle, station does not immediate. So first is interframe space, that is IFS. If the station, ஒரு ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் இது நம்ம முன்னாடி பார்த்த கான்செப்ட் தான். அது வந்து ஃப்ரீயா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உடனே வந்துட்டு அந்த ஸ்டேஷன் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணாது, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணும். அந்த கான்செப்ட் தான் வந்து இன்டர்ஃப்ரேம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றது. இப்போ நம்ம வந்துட்டு வேற யாரும் ஸ்டார்ட் பண்ணலையா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம பேச ஸ்டார்ட் பண்றது, அதுதான். ஸோ இது ஒரு ஒன் மெத்தட் ஆஃப் அவாய்டிங் த கொலிஷன். ஓகே, நிறைய நடக்கிறத நம்ம ஜஸ்ட் வந்து கம்மி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால. இது தட் இஸ் இன்டர்ஃப்ரேம் ஸ்பேஸ் ஐஎஃப்எஸ். செகண்ட் இஸ் கன்டென்ஷன் விண்டோ. ஸோ கன்டென்ஷன் விண்டோ அப்படிங்கிறது ஒரு நோடும் வந்துட்டு கன்டென்ஷன் விண்டோங்கிறது ஒரு டைம். ஓகே, டைம் தட் இஸ் டிவைடட் இன்டு டைம் ஸ்லாட்ஸ் தான். when the station ready for data transmission ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா ஆஃப்டர் வெயிட்டிங் ஐஎஃப்எஸ், அந்த பர்டிகுலர் டைமுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணணும்னு பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அப்புறமா ஒரு ரேண்டம் டைம் வந்து சூஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணும். ஆஃப்டர் வெயிட்டிங் ஃபார் த ரேண்டம் நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் இஃப் த சேனல் இஸ் ஸ்டில் பிஸி, அது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கும். அப்போ பிஸியா இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேஷன் வந்து அதை இனிஷியேட் பண்ணாது, அந்த ஹோல் ப்ராசஸையுமே. ஓகே, அப்படியே ஸ்டாப் பண்ணிடும். அந்த ஸ்டேஷன் வந்து என்ன பண்ணும், ஸ்டாப்ஸ் இஸ் டைமர். அது ஒரு டைமர் வச்சு வெயிட் பண்ணும் இல்லையா, ஒரு 10 செகண்ட்னு வச்சுக்கோங்க. 10 செகண்ட் அது வெயிட் பண்ணி பார்க்கும். சேனலை போய் செக் பண்ணி பார்க்கும். சேனல் வந்து இன்னும் பிஸியாக இருக்குது அப்படின்னா அது என்ன பண்ணும், இந்த டைமரை வந்து திருப்பி 11, 12ன்னு வச்சுக்காம அதை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டு மறுபடியும் அகெயின் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்கும். ஓகே, இதான் வந்து கன்டென்ஷன் விண்டோ. அக்னாலஜ்மெண்ட் அப்படின்னா இதுல வந்து நமக்கு சான்சஸ் ஆஃப் கொலிஷன் வந்து இருக்கும். தட் மேபி டேட்டா கரப்ட் ஆயிடலாம், ஏதாச்சும் இந்த டிரான்ஸ்மிஷன்ல ஆயிடலாம். அந்த டைமுக்கு நம்ம அக்னாலஜ்மெண்ட் யூஸ் பண்ணி இந்த கொலிஷனை எப்படி அவாய்ட் பண்றோம் அப்படின்னா பாசிட்டிவ் அக்னாலஜ்மெண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். தென் டைம் அவுட், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம ரிசீவருக்கு ப்ராப்பரா போய் சேர்ந்துச்சா அப்படிங்கிறத நம்ம ஒரு அக்னாலஜ்மெண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, சக்சஸ்ஃபுல் டிரான்ஸ்மிஷன் வந்து நடந்திருக்கா அப்படிங்கிறது. பாசிட்டிவ் அக்னாலஜ்மெண்ட்னா அவங்க கிட்ட இருந்து ஓகே எனக்கு ரிசீவ் ஆயிருச்சு அப்படிங்கிறது.
டைம் அவுட் அப்படின்னா ஒரு டைம்க்கு வந்து சென்ட் பண்றோம். அடுத்த டைம் வரைக்கும் வெயிட் பண்றோம். அதுகிட்ட இருந்து எந்த அக்னாலஜ்மெண்ட்டும் வரலன்னா, ஓகே அதுக்கு டேட்டா ரிசீவ் ஆகல அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நம்ம மறுபடியும் அத ரீட்ரான்ஸ்மிட் பண்றத இந்த இடத்துல பண்ணியாகணும். ஓகே இதான் 3 மெத்தட்ஸ் ஃபார் சிஎஸ்எம்ஏ, சிஏ ஓகே கொலிஷன் அவாய்டன்ஸ். இதுல ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாம். சிஎஸ்எம்ஏ சிடி ஓகே கொலிஷன் டிடெக்ஷன் ஹேஸ் அ பேண்ட்விட்த் ஆஃப் 20 Mbps. நெட்வொர்க் யூசிங் சிஎஸ்எம்ஏ சிடி தான் புரோட்டோகால் தான் யூஸ் பண்ணுது. பேண்ட்வித் வந்து 20 Mbps. இஃப் த மேக்ஸிமம் ப்ராபகேஷன் டைம் இஸ் 25 மைக்ரோசெகண்ட், வாட் இஸ் த மினிமம் சைஸ் ஆஃப் த ஃப்ரேம்? ஃப்ரேமோட சைஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ பேண்ட்வித் வந்து 20 Mbps கொடுத்தாச்சு. மேக்ஸிமம் ப்ராபகேஷன் டைம் வந்து 25 மைக்ரோசெகண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கால்குலேட்டிங் மினிமம் ஃப்ரேம் சைஸ். மினிமம் ஃப்ரேம் சைஸ் வந்து அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா S = 2 ஸ்டார் B ஸ்டார் T. ஓகே Bனா பேண்ட்வித், Tனா ப்ராபகேஷன் டைம். இப்போ நமக்கு வந்து 1 Mbpsங்கிறது என்ன? 10⁶. ஓகே Mbps பார்த்தீங்க அப்படின்னாலே 10⁶. ஸோ மைக்ரோசெகண்ட் அப்படின்னா 10⁻⁻6. Mbpsனா 10⁶, மைக்ரோசெகண்ட்னா 10⁻⁻6. ஸோ S = ஸோ இப்போ வந்து அதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகே 2 இன்ட்டு பேண்ட்வித்தோட சைஸ் என்ன 20 Mbps. இது 20 மைக்ரோசெகண்ட். ஓகே மைக்ரோசெகண்ட். அப்போ 20 இன்ட்டு இந்த Mbpsக்கு பதில் நம்ம 10⁶ போடுறோம். 25 இன்ட்டு இந்த மைக்ரோசெகண்ட்க்கு பதில் 10⁻⁻6 போடுறோம். ஓகே இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 1000 பிட்ஸ்னு கிடைக்கும். ஸோ இந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கோங்க. மினிமம் ஃப்ரேம் சைஸ் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா 2 இன்ட்டு அந்த பேண்ட்வித். ஓகே பேண்ட்வித் இன்ட்டு மேக்ஸிமம் ப்ராபகேஷன் டைம். மேக்ஸிமம் ப்ராபகேஷன் டைம் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஃபார்முலா. ஓகே இது வந்து சிஎஸ்எம்ஏ சிடிஹெச் நம்ம பார்த்தாச்சு. தென் கண்ட்ரோல் ஆக்சஸ் ப்ரோட்டோகால்ஸ் நம்ம ஃபர்ஸ்டே பார்த்ததான். கண்ட்ரோல்டு ஆக்சஸ் ப்ரோட்டோகால்ஸ். ஓகே கண்ட்ரோல்டு ஆக்சஸ் ப்ரோட்டோகால்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ரேண்டம் ஆக்சஸ் ப்ரோட்டோகால்ஸ்ல நம்ம சிஎஸ்எம்ஏ பற்றி பார்த்துருக்கோம். இப்போ கண்ட்ரோல்டு ஆக்சஸ் ப்ரோட்டோகாலில் ரிசர்வேஷன், போலிங், டோக்கன் பாசிங் எல்லாமே வருது. மறுபடியும் நம்ம இதில் பார்த்துடலாம். ஓகே தட் இஸ் வந்து நம்ம இது மல்டிபிள் ஆக்சஸில் சிஎஸ்எம்ஏ சிடி சிஏ பார்த்தாச்சு. ரிசர்வேஷன், போலிங், டோக்கன் பாசிங் இது மூணும் கண்ட்ரோல்டு ஆக்சஸ் ப்ரோட்டோகால்ஸில் வருது. இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கண்ட்ரோல்டு ஆக்சஸ் ப்ரோட்டோகால்ஸ் வந்து ரேண்டம் ஆக்சஸ் ப்ரோட்டோகால்ஸில் வந்து டிஃபர் ஆகுது. எப்படி அப்படின்னா அதில் என்ன ஆகும், எப்போல்லாம் அந்த ஸ்டேஷனுக்கு வந்து டிரான்ஸ்மிட் பண்ண தோணுதோ அப்போல்லாம் அது வந்து ரேண்டமாக அது வந்து ஸ்டார்ட் பண்ணிடும் இல்லையா. ஸோ அது வந்து அதுக்குன்னு எந்த ஒரு இதுவும் இல்லை. ஃப்ரீயாக இருக்குதா ஸ்டேஷன் அப்படிங்கிறத செக் பண்ணோம். செக் பண்ணிட்டு எஸ் அப்படின்னா அது வந்து சென்ட் பண்ணிடும். அதுதான். பட் வந்து இங்கே கண்ட்ரோல் ஆக்சஸ் ப்ரோட்டோகாலில் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்மிஷன் அதுக்குன்னு டைம் ஃப்ரேம் இருக்கும். அப்போதான் வந்து அது வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஓகே அதில் வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. ரிசர்வேஷன், போலிங், டோக்கன் பாசிங். ரிசர்வேஷன்னா இப்போ நம்ம ட்ரெயின்லலாம் போகிறோம், ஃப்ளைட்டில் போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து நம்ம சீட் எப்படி ரிசர்வ் பண்ணிட்டு போகிறோம் அதே மாதிரி தான் இதுலேயும் நமக்குன்ட்டு அந்த ஒரு பர்டிகுலர் நெட்வொர்க்கில் இருக்கிற அந்த நோட்ஸ் வந்து ப்ராப்பராக அதுக்கு முன்னாடி அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஃபிக்ஸட் டைம் வந்து ரிசர்வ் பண்ணிக்கும். அந்த டைம் ஃப்ரேமில் தான் அது சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே இதில் வந்து த கம்ப்யூட்டர் நெட்வொர்க் டைம்லைன் கன்சிஸ்ட் ஆஃப் 2 kinds ஆஃப் பீரியட்ஸ். ஒன்று வந்து ரிசர்வேஷன் இன்டர்வல் ஆஃப் அ ஃபிக்ஸட் டைம் டியூரேஷன். இந்த ரிசர்வ் டைமில் தான் அது சென்ட் பண்ணும். தென் டேட்டா டிரான்ஸ்மிஷன் பீரியட் ஆஃப் வேரியபிள் ஃப்ரேம்ஸ். அது எந்த டைமில் வந்து அது சென்ட் பண்ணணும். தென் டேட்டா டிரான்ஸ்மிஷன் பீரியட் எவ்வளோ நேரம் சென்ட் பண்ணுறது. ஓகே இதுதான் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் பீரியட்ஸ். கன்சிடர் இப்போ ஒரு 4 ஸ்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா 4க்கு வந்து 4 ஸ்லாட்ஸ் வந்து அலாட் பண்ணிடுவாங்க. ஒருத்தருக்கு ஒரு ஸ்லாட். இப்போ n நம்பர் ஆஃப் ஸ்டேஷன் இருந்ததுன்னா n நம்பர் ஆஃப் ஸ்லாட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்வல் டைம் எடுத்துக்கலாம், இது செகண்ட்னு எடுத்துக்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் இன்டர்வல் டைமில் வந்து யாரெல்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து நம்ம இது எப்படி வச்சுக்கலாம். ஓகே இது ஸ்டேஷன் 1, ஸ்டேஷன் 2, ஸ்டேஷன் 3, ஸ்டேஷன் 4, ஸ்டேஷன் 5 யாரெல்லாம் எனேபிள் ஆயிருக்காங்க 1, 3, 4 இவங்க மட்டும்தான் ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஓகே
இதுல யாரெல்லாம் வந்து அந்த டைம்ல ரிக்வெஸ்ட் சென்ட் பண்றாங்க அப்படிங்கிறது. அதே செகண்ட் இன்டர்வல்ல பார்த்தீங்க அப்படின்னா, வெறும் டேட்டா ஸ்டேஷன் 1 மட்டும் தான் ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணுது. ஓகே. இதுதான் அந்த டைம் ஸ்லாட்ல தான் வந்து அவங்க சென்ட் பண்ற மாரி இருக்கும். இப்ப இந்த டைம் ஸ்லாட்ல வந்து டேட்டா ஸ்டேஷன் 1 தான் சென்ட் பண்ணலாம். இந்த 3ல வந்து இவங்க மட்டும் தான் சென்ட் பண்ணலாம். அடுத்ததுல 4த் மட்டும் தான் சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஓகே. இது வந்து ஒரு டைம் ஸ்லாட். ஓகே. இது ஒரு டைமிங் நம்ம மெயின்டெயின் பண்றது. அதே மாதிரி அந்த பர்ட்டிகுலர் இது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடி அகைன் செகண்ட் டைம் இன்டர்வல் வரும். அந்த டைம் இன்டர்வல்ல யார் யாரு ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்து அது நடக்கும். ஓகே. இதான் வந்து ரிசர்வேஷன் ஃப்ரேம். நெக்ஸ்ட் போலிங் அப்படின்னா whenever the prime station wants to receive the data அதுக்கு வந்து ஒரு டேட்டா ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா இட் ஆஸ்க் த செகண்டரி ஸ்டேஷன் present in its சேனல். அதுதான் வந்து போலிங் மெத்தட் அப்படின்னு சொல்றது. ஓகேவா. ஒரு பிரைமரி ஸ்டேஷன் இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு பர்ட்டிகுலர் ரெஸ்பான்ஸ் வேணும், ஒரு டேட்டா வேணும் அப்படின்னா அது வந்து ஃபர்ஸ்ட் சென்ட் பண்ணும். அப்போதான் வந்து அந்த ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். இப்ப லைக் வந்து நீங்க இப்போ நம்ம டீச்சர் அப்படின்னா நம்ம ஸ்கூல்ல வந்து அட்டெண்டன்ஸ் எடுக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ரோல் நம்பர் 1 அப்படின்னு கூப்பிடுறோம். அது வந்து அப்போ ஒரு கிளாஸ்ல வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா ரோல் நம்பர் 1 அப்படின்னு நம்ம கால் பண்ணும்போது அது எல்லாருக்குமே போய் ரீச் ஆகும். எல்லாருமே கேட்பாங்க அந்த பர்ட்டிகுலர் நம்ம சென்ட் பண்ற அந்த ரிக்வெஸ்ட்டை. பட் அதுக்கான ரெஸ்பான்ஸ் யார்கிட்ட இருந்து வரும்? எஸ் மேம், பிரசன்ட் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த ரோல் நம்பர் 1ங்கிற அந்த பர்ட்டிகுலர் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. அதான் போலிங் அப்படின்னு சொல்றது. ஓகேவா. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து 1 ஸ்டேஷன் ஆக்ட்ஸ் அஸ் அ பிரைமரி ஸ்டேஷன். இப்போ டீச்சர் தான் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டீச்சர் வந்து இப்போ கண்ட்ரோலர். ஓகே. அவங்க பிரைமரி ஸ்டேஷன் வச்சுக்கோங்க. ஆல் அதர்ஸ் ஆர் செகண்டரி ஸ்டேஷன்ஸ். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து செகண்டரி ஸ்டேஷன் எடுத்துக்கலாம். ஸோ ஆல் டேட்டா எக்ஸ்சேஞ்சஸ் மஸ்ட் பி மேட் த்ரூ த கண்ட்ரோலர். அந்த கண்ட்ரோலர் வழியா தான் இதுல வந்து எல்லா டேட்டா எக்ஸ்சேஞ்சஸுமே நடக்கும். The message sent by the controller contains the address of the node being selected for granting access. ஓகே. இவங்க கிட்ட அந்த அட்ரஸ் இருக்கும், பர்டிகுலர் நோடோட அட்ரஸ். பட் அதை காமனா சென்ட் பண்ணுவாங்க. அதான் ரோல் நம்பர். இப்ப 10ன்னு சொன்னாங்க அப்படின்னா அதான் அட்ரஸ்ன்னு வச்சுக்கோங்க. யாரு அவங்க கான்டாக்ட் பண்ணணுங்கிற அட்ரஸ கண்ட்ரோலர் வச்சிருக்காங்க. அல்தோ ஆல் த நோட்ஸ் ரிசீவ் த மெசேஜ். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்க சொல்ற அந்த ரோல் நம்பர் 10 அப்படின்னு அவங்க கால் பண்றது எல்லா நோட்ஸும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே போய் ரீச் ஆனாலுமே த அட்ரஸ்ட் ஒன் ரெஸ்பாண்ட் டு இட். யாரை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க இந்த கண்ட்ரோலர்? 10 தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. சாரி, கூப்பிட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அவங்க மட்டும் தான் அதுக்கு எல்லாரும் பிரசன்ட் மேம் சொல்ல மாட்டாங்க. அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் தான் பிரசன்ட் மேம் சொல்லுவாங்க. அதே தான் போலிங் சொல்றது. ஓகே. இஃப் தேர் இஸ் நோ டேட்டா. நோ டேட்டானா என்ன? மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து அவங்களுக்கு அதுக்கான பதில் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிகாஸ் தே ஆர் நாட் ரோல் நம்பர் 10ங்கிறப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க அனுப்புற அந்த கால் பண்ணதுக்கு அமைதியா இருப்பாங்க. அதான் போல் ரிஜெக்ட். அவங்களுக்கு இது நமக்கானது இல்லை அப்படிங்கிறத அவங்க அமைதியா இருக்கிறதா வந்து ஜஸ்ட் ரிஜெக்ட் பண்றது. அவங்க ரோல் நம்பர் 10ன்னு கூப்பிட்டாலும் எல்லாரும் அமைதியா இருக்காங்கன்னா அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாம இல்லை. பிகாஸ் வந்து அவங்களுக்கானது இல்லைங்கிறத அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து போலிங். ப்ராப்ளம் இன்க்ளூட் இதுல என்ன ஆகும் அப்படின்னா ஹை ஓவர்லோட் ஆஃப் போலிங் மெசேஜ், ஹை டிபெண்டன்ஸ் ஆன் த ரிலையபிலிட்டி ஆஃப் த கண்ட்ரோலர் அப்படின்னு விட்டுருக்காங்க. ஸோ இதுல வந்து நமக்கு நிறைய மெசேஜ் சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். எல்லாரும் ரிசீவ் பண்ற மாதிரி இருக்குது. அப்போ தேவையில்லாம அதுல ஹை ஓவர் ஹெட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நம்ம பேசுறதுனால அது கேட்கறதுனால எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ராப்ளம் இல்லை. பட் இதே ஒரு நோடா இருந்தது அப்படின்னா தேவையில்லாம எல்லாரும் அத அந்த இது கேட்டுட்டே இருக்க மாரி இருக்கும். ஆக்சுவலா ரோல் நம்பர் 10 மட்டும் தான் அந்த பர்ட்டிகுலர் இத கேட்கணும். ஆனா அன்னெசசரியா எல்லாரும் எல்லா ஸ்டூடண்ட்ஸும் அந்த ஃபுல் இதையும் கேட்கறாங்க இல்லையா? ஸோ அத மாதிரி இவங்களும் தேவையில்லாம எல்லா இதையுமே எடுக்கிறது தான் வந்து ஓவர் ஹெட் அப்படின்னு சொல்றது. அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் போலிங்ல. ஓகே. இது வந்து நம்ம இப்போ ஒரு பிக்சர் வச்சு பார்த்துடலாமா? பிரைமரி. அதே பிரைமரி சென்ட் பண்ணுது. செகண்டரி பார்த்தீங்க அப்படின்னா ஏ, பிலாம் வந்து செகண்டரி நோட்ஸ். ஸோ ஒரு போல் சென்ட் பண்றோம். சென்ட் பண்ணும்போது இதுக்கு அது தேவையில்ல அப்படிங்கிறப்போ அக்னாலஜ்மெண்ட் எடுத்துக்காது. ஓகே. தட் இஸ் வந்து நம்ம இப்போ பார்த்த மாதிரியே தான் அந்த டீச்சர்னு வச்சுக்கோங்க. டீச்சர் வந்து இப்போ ரோல் நம்பர் ஆர் பி அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டூடெண்ட் பி அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா ஏ என்ன பண்ணும்? அமைதியா இருக்கும். அது வந்து தேவையில்ல. அதனால அமைதியா இருக்கிறதா என்ஏ கீ. ஓகேவா.
அதே வந்து NK அதே வந்து B என்ன பண்ணும்? ஸ்டூடண்ட் B வந்து அதுக்கு எஸ் மேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் வந்து டேட்டா அப்படிங்கிற மாரி வச்சுக்கோங்க. ஓகே. யாருக்கு இது போல் சென்ட் பண்ணதோ அவங்க தான் ப்ராப்பரான அந்த டேட்டா வச்சிருக்கவங்க அத வந்து அக்னாலஜ்மென்ட் டேட்டா சென்ட் பண்ணுவாங்க. அதுக்கான அக்னாலஜ்மென்ட்ட திருப்பி கண்ட்ரோலர் வந்து ஆர் பிரைமரி நோட் வந்து சென்ட் பண்ணும். தென் செலக்ஷன் அப்படிங்கிறப்போ ஜஸ்ட் வந்து டேட்டா சென்ட் பண்ணுச்சு அப்படின்னா, அதுக்கான அக்னாலஜ்மென்ட் இது பிரைமரி வந்து இப்ப டேட்டா சென்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இதுல டேட்டா அது வந்து பிரைமரி சென்ட் பண்ணும் ஆர் ரிசீவ் பண்ண இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். சென்ட் பண்ணுதுன்னா டைரக்ட்டா சென்ட் பண்ணிரும். ஓகே. அந்த ரிசீவருக்கு ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா, அவங்க கிட்ட கேட்கும். உங்க கிட்ட டேட்டா இருந்தா சென்ட் பண்ணுங்கன்னு. அவங்க டேட்டாவ சென்ட் பண்ணுவாங்க. அதான். ஓகே. இப்போ வந்து இது செலக்ட் பண்ணுது. இவங்க வந்து அக்னாலஜ்மென்ட் பண்றாங்க. மறுபடியும் இது வந்து டேட்டாவ சென்ட் பண்ணுது. டேட்டா வந்து ரிசீவ் ஆயிருச்சு அப்படிங்கிறத அவங்க அக்னாலஜ்மென்ட் பண்றாங்க. ஓகே. நெக்ஸ்ட் இதுல வந்து எஃபிஷியன்சி கால்குலேட் பண்றதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, இதான் அதுக்கான ஃபார்முலா. டிடி டிவைடட் பை அகைன் டிடி பிளஸ் டி போல். டி போலுங்கிறது டைம் ஃபார் போலிங்க்கு எவ்வளோங்கிற டைம் குடுத்துருப்பாங்க. டிடினா டைம் ரிக்வயர்ட் ஃபார் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் டேட்டா. அதுக்கு எவ்வளோ டைம் அப்படின்னு குடுத்துருப்பாங்க. ஓகே. இது வந்து இப்போ ஒரு 5 அப்படின்னா, டிடி வந்து ஒரு 10 அப்படின்னா, நம்ம என்ன 5 பிளஸ் 5 டிவைடட் பை டிடி வந்து 10 இல்லையா? 10 டிவைடட் பை 10 பிளஸ் 15. ஸோ 10 டிவைடட் பை 25 அந்த மாதிரி நம்ம அத கால்குலேட் பண்ணி ஃப்ராக்ஷன்ல கொண்டு வரணும். நெக்ஸ்ட் டோக்கன் பாசிங். டோக்கன் பாசிங்னா என்ன? ஒரு டேபிள்ல உட்காந்துருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பெர்சன் பேசணும். அடுத்தவங்க பேசி முடிச்சதும் அடுத்தவங்களுக்கு அந்த இது போகும். அடுத்தவங்களுக்கு அடுத்தது போகும். சான்ஸ் போகும் அது மாதிரி. ஸோ இந்த மாரி போகும்போது அது ஒரு டோக்கன் மாரி வச்சுப்பாங்க. இவங்க பேசி முடிச்சதும் அந்த டோக்கன அடுத்தவங்கள்ட்ட குடுத்துருவாங்க. அவங்க அத பேசினா, அவங்க பேசி முடிச்சதும் அடுத்தவங்கள்ட்ட போயிருவாங்க. அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. அதே மாரி தான் இதுல. டோக்கன்ங்கிறது ஒரு ஸ்பெஷல் பிட் பேட்டர்ன் தட் அலோஸ் த டோக்கன் ப்ராசஸிங் சிஸ்டம் டு சென்ட் டேட்டா. டேட்டா சென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற ஒரு ஸ்பெஷல் பிட் பேட்டர்ன்னா டோக்கன். டோக்கன் சர்க்குலேஷன் அரவுண்ட் த நெட்வொர்க் ரிங் இன் அ ப்ரீ டிஃபைன்ட் ஆர்டர். ஆல்ரெடி வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆர்டர்ல போணுமா? ஆர் இந்த கிளாக் வைஸ் ஆர் ஆன்டி கிளாக் வைஸ் எப்படி போகணுங்கிறத ப்ரீ டிஃபைன் பண்ணிப்பாங்க அந்த ஆர்டரை. யார்ல இருந்து யாருக்கு போகணும் அப்படிங்கிறதும். ஸ்டேஷன் கேன் பாஸ் ஒன்லி டோக்கன் டு இட்ஸ் அட்ஜசன்ட் ஸ்டேஷனுக்கு தான் அது வந்து சென்ட் பண்ண முடியும். ஒரு நோடு இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரி இருக்காங்கன்னா, உங்களுக்கு பக்கத்துல இருக்க ஸ்டேஷனுக்கு தான் சென்ட் பண்ணணும். இது மாதிரி இதுக்கு சென்ட் பண்ண முடியாது. திஸ் மெத்தட் ஹேஸ் சேம் டிராபேக் லைக் டூப்ளிகேஷன் ஆஃப் டோக்கன்ஸ். அந்த மாதிரி டோக்கன் சென்ட் பண்ணும்போது டூப்ளிகேஷன் டோக்கன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா 2 நோடு வந்து டோக்கன்ஸ் வச்சிருப்பாங்கங்கிறப்ப அந்த டைம் 2 பேருமே சென்ட் பண்ணும்போது டேமேஜ் ஆகலாம். ஓகே. கொலிஷன் அந்த டேட்டா ஃப்ரேம்ஸ் டேமேஜ் ஆகி கொலிஷன் அக்வயர் ஆகலாம். ஸோ இஃப் வி இன்ட்ரடியூஸ் அ நியூ ஸ்டேஷன் ஆன் ரிமூவிங் அன் எக்ஸிஸ்டிங் ஸ்டேஷன் ஃப்ரம் த நெட்வொர்க் திஸ் லீட்ஸ் டு ஹியூஜ் டிஸ்டர்பன்ஸ். ஆல்ரெடி வந்துட்டு ஒரு இவங்களுக்கு அடுத்தது இவங்களுக்கு அப்படின்ட்டு ஒரு இது வச்சு அந்த ஒரு ப்ரீ டிஃபைன்டு ஆர்டர்ல டோக்கன் பாஸ் ஆயிட்டே இருக்கும். சப்போஸ் அதுல இன்னொருத்தவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அதுல ஒரு கொலாப்ஸ் நடக்கும். ஓகே. தட் இஸ் லீட்ஸ் டு ஹியூஜ் டிஸ்டர்பன்ஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிறது தான். The performance of a token ring is governed by two parameters which are delay and throughput. இது டோக்கன் ரிங்கோட பெர்ஃபார்மன்ஸ வந்து 2 பாராமீட்டர்ஸ் வச்சு தான் நம்ம ஜட்ஜ் பண்றது. தட் இஸ் டிலே அண்ட் த்ரூபுட். டிலே அப்படிங்கிறது டிலே இஸ் அ மெஷர் ஆஃப் டைம். இட் இஸ் த டைம் டிஃபரன்ஸ் பிட்வீன் த பேக்கெட் ரெடி ஃபார் டிரான்ஸ்மிஷன். எப்போ அந்த பேக்கெட் வந்து டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு ரெடி ஆகுதோ அதுக்கும் அது எப்போ நம்ம டிரான்ஸ்மிட் பண்றோமோ அதுக்கும் இடையில இருக்கிற டைமை தான் டிலே அப்படின்னு சொல்றோம். இஸ் ஆவரேஜ் டைம் ரிக்வயர்ட் டு சென்ட் அ டோக்கன் டு நெக்ஸ்ட் ஸ்டேஷன் இஸ் ஏ பை என். ஓகே. ஏ பை என் அப்படி சொல்றோம். இதுல ஏ அப்படிங்கிறது ஒரு டிலே தான். ஓகே. ஏங்கிறது இந்த டிலே. ஆவரேஜ் டைம் டிலே அப்படிங்கிறது அந்த டிலே எவ்வளவோ டோட்டல் டிலே எவ்வளவோ தட் டிவைடட் பை என்னங்கிறது அந்த இதுல எவ்வளோ நோட்ஸ் இருக்கோ தட் நம்பர் ஆஃப் நோட்ஸ் தான். ஓகே. நெக்ஸ்ட் throughput. Throughput is a measure of the successful traffic in the communication channel.
த்ரூபுட்ங்கிறது சக்சஸ்ஃபுல் டிராஃபிக் எவ்வளவோ அதுதான் வந்து த்ரூபுட் அப்படின்னு சொல்றது. த்ரூபுட்டோட ஃபார்முலா 1/1 plus a by n for a greater than less than 1. a ஓட வேல்யூ less than 1 இருக்கணும். அப்புறமா s equal to a by a 1 by a into a plus 1 by n for a வந்து கிரேட்டரா இருந்தது அப்படின்னா இந்த ஃபார்முலா, லெஸரா இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா. என்னங்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டேஷன், a வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா tp by tt. ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம a வந்து கால்குலேட் பண்ணுவோம். tpங்கிறது ப்ராபகேஷன் டிலே, ttங்கிறது டிரான்ஸ்மிஷன் டிலே. ஓகே, இது ரெண்டும் தெரிஞ்சதுன்னா நம்ம a கால்குலேட் பண்ண வருவோம். என்னங்கிறது எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்டேஷனுங்கிறது தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம ஏயோட வேல்யூ கிரேட்டர் தேன் 1 ஆர் லெஸ் தேன் 1 பார்த்து நம்ம ஃபார்முலாவை சூஸ் பண்ணி சால்வ் பண்ணி த்ரூபுட் எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே, ஸோ டோக்கன் பாசிங் வந்து இதுதான். ஸ்டேஷன் 1 இருக்கு, 2 இருக்குன்னா டோக்கன்ஸ் இந்த மாதிரி இந்த ரிங்கில் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும். பர்டிகுலராக யார் அதை ஹோல்டு பண்ணிக்கிறாங்களோ அவங்க வந்து டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் சேனலைசேஷன் ப்ரோட்டோகால்ஸ். நம்ம வந்து இப்போ 3 டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். மல்டிபிள் ஆக்சஸில் ஃபர்ஸ்ட் இஸ் ரேண்டம் ஆக்சஸ், செகண்ட் ஒன் இஸ் கண்ட்ரோல்ட் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் சேனலைசேஷன் ப்ரோட்டோகால்ஸ். அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா FDMA, TDMA அண்ட் CDMA தான் இதில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, FDMA, CDMA அண்ட் TDMAன்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. பட் அதெல்லாம் எது கீழே வரும் அப்படின்னா சேனலைசேஷன். சேனலைசேஷன் ப்ரோட்டோகால்ஸ்க்கு கீழே வர சப் டாபிக் தான் வந்து FDMA, CDMA and TDMA. So the channelization அப்படின்னா is a method that provides the multiple access and in this the available bandwidth of the link is shared. ஒரு bandwidth வந்து இருக்கு அப்படின்னா என்ன, bandwidthனா என்னன்னு பார்த்தோம், மேக்ஸிமம் எவ்வளோ வந்து சென்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதா bandwidthன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. பேண்ட்வித்னா ஒரு டேப் இருக்கு அப்படின்னா நம்ம இந்த டேப்பை ஓப்பன் பண்ணும்போது அதில் எவ்வளோ மேக்ஸிமம் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுமோ அதுதான் பேண்ட்வித். ஸோ அதே மாதிரி தான் இந்த நெட்வொர்க் லிங்க்லேயும் எவ்வளோ டேட்டாஸ் வந்து மேக்ஸிமம் சென்ட் பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம பேண்ட்வித்னு சொல்லுவோம். ஸோ அதை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம், ஃப்ரீக்வன்சி, த்ரூ த கோடு. ஸோ இந்த மாதிரி நம்ம அதை ஷேர் பண்ணுறோம். அதுதான் சேனலைசேஷன் சொல்கிறது. ஸோ டைமை வந்து நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா டைம் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ், ஃப்ரீக்வன்சியை ஷேர் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி டிவிஷன், கோடு த்ரூ த கோடு வந்து நம்ம ஷேர் பண்ணோம் அப்படின்னா CDMA division. First is frequency division. With the help of this technique, இதில் என்ன ஆகுதுன்னா பேண்ட்வித் இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம டிவைடட் இன்டு ஃப்ரீக்வன்சி பேண்ட்ஸாக வந்து நம்ம அந்த பேண்ட்வித்தை வந்து டிவைட் பண்ணிக்கிறோம். அதாவது ஒரு ஸ்டேஷனுக்கும் வந்து ஒரு அலாட்டட் பேண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அது வழியா அது வந்து அந்த டேட்டாஸ் வந்து சென்ட் பண்ணிக்கலாம். இந்த பேண்ட் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேஷனுக்கு எப்போவுமே அவைலபிளாக இருக்கும். அதுக்கு எப்போல்லாம் சென்ட் பண்ணணுமோ அதை அந்த பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஈச் ஸ்டேஷன் மேக் யூஸ் ஆஃப் பேண்ட் பாஸ் ஃபில்டர்னு ஒன்று யூஸ் பண்ணுது. எதுக்காக அப்படின்னா இன் ஆர்டர் டு கன்ஃபைன் த ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் த டிரான்ஸ்மிட்டருக்கு ஃப்ரீக்வன்சிஸை கன்ஃபைன் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணிக்குது. ஓகே, கன்ஃபைன்னா ஒரு எப்படி சொல்ல, ஒரு டிஃபைன் பண்ணுறது. ஓகே, டிஃபைன் வரையறுக்கப்படுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல தமிழில், அதான் வந்து கன்ஃபைன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, ஒரு இவ்வளோதான் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ரூல்ஸ் மாதிரி செட் பண்ணுறது. அப்போ ஃப்ரீக்வன்சிஸ் ஆஃப் த டிரான்ஸ்மிட்டருக்கு ஈச் ஸ்டேஷன் மேக் யூஸ் ஆஃப் த பேண்ட் பாஸ் ஃபில்டர்னு ஒன்று யூஸ் பண்ணுது. எதுக்காக அப்படின்னா இந்த டிரான்ஸ்மிட்டரோட ஃப்ரீக்வன்சிஸை ஒரு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஒரு டிஃபைன் பண்ணி பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் பேண்ட் பாஸ் ஃபில்டர். இன் ஆர்டர் டு ப்ரிவென்ட் ஸ்டேஷன் இன்டர்ஃபரன்சஸ், நிறைய ஒரு கொலிஷன் நடக்காமல் இருக்கிறதுக்காக த அலோகேட்டட் பேண்ட்ஸ் ஆர் செப்பரேட்டட். ஒரு ஸ்டேஷனுக்கும் தனித்தனியாக பேண்ட்ஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதெல்லாம் வந்து செப்பரேட் பண்ணுறதுக்கு ஸ்மால் காட் பேண்ட்ஸ்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. The frequency division multiple access mainly specify predetermined frequency for the entire period of communication. ஒரு நோட்ஸ்க்கும் நீங்கள் இந்த ஃப்ரீக்வன்சிஸ் தான் அப்படிங்கிறத அவங்க டிவைட் பண்ணி கொடுத்துறது தான் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிள். நெக்ஸ்ட் இஸ் டைம் டிவிஷன். டைம் டிவிஷன் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஷனுக்கும் நீ இந்த டைம்னா அந்த மொத்த டைமை வந்து டிவைட் பண்ணி கொடுக்கறது தான் வந்து டைம் டிவிஷன் multiple access. With the help of this technique, the station share the bandwidth of the channel in time. இதில் அந்த பேண்ட்வித்தை வந்து எல்லாருமே மொத்தமாகவே யூஸ் பண்ணுவாங்க. பட் வந்து ஆனால் பர்டிகுலர் டைமுக்கு தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஓகே. ஃப்ரீக்வன்சில அப்படி கிடையாது. இத வந்து நெறைய பேர் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே. ஆனா அந்த ஃப்ரீக்வன்சி லிமிட் பண்ணியிருப்பாங்க. பட் டைம்ல வந்து அவங்க ஃபுல்லா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து அந்த பர்ட்டிகுலர் டைம் பீரியட்ல தான் வந்து அவங்க அலாட் பண்ற மாரி இருக்கும். டேட்டா இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை ஈச் ஸ்டேஷன் இன் த அசைன்ட் டைம் ஸ்லாட். கோட் டிவிஷன் மல்டிபிள் ஆக்சஸ் அப்படிங்கிறது, இதுல வந்து டிவைட் பண்ணி குடுக்கறது எப்படி நடக்கும் அப்படின்னா, த்ரூ த கோட். ஓகே. கோட் இஸ் அ சீக்வென்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் கால்டு சிப்ஸ். இதுல ஒரு டிஃபரெண்ட் கோட் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி நம்ம அதுல ஒருத்தங்களும் ஆக்சஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ இதுவும் வந்து மல்டிபிள் ஆக்சஸ் தான். சேம் சேனல நெறைய நோட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பட் இதுல எப்படி நடக்குது அப்படின்னா, த்ரூ டிஃபரெண்ட் கோட் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி இந்த நம்ம இதுல ஒருத்தங்களுக்கும் நெக்ஸ்ட் இஸ் பேக்போன் நெட்வொர்க். இதான் வந்து நம்மளோட சிலபஸ். அதுல வந்து நம்ம நெட்வொர்க் டிவைசஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோல இருக்குது நெட்வொர்க் டிவைசஸ் பத்தி. ஸோ எந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த மாதிரி, எந்த லேயர்ல என்ன டிவைசஸ் யூஸ் ஆகும், அது மாரி எல்லாமே பார்த்துட்டோம். இப்ப நம்ம பேக்போன் நெட்வொர்க்ஸ் பத்தி பார்க்கலாம். பேக்போன் எப்படி நம்ம உடம்புல எல்லா பார்ட்ஸையும் வந்து ஹோல்ட் பண்ணி ஒரு பேக்போனா இருக்கு. அதே மாரி நெட்வொர்க்லயும் வந்துட்டு பேக்போனா இருக்கிறது வந்து நம்ம பேக்போன் நெட்வொர்க் அப்படின்னு சொல்றோம். அது என்ன அப்படின்னு பார்க்கலாம். கான்செப்ட் என்ன அப்படின்னா, அ ஒரு ஒரு நெறைய சிஸ்டம் இருக்கு அப்படின்னா, அது எல்லாத்தையுமே நம்ம லேன்ல வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ இதே வந்து நம்பர் ஆஃப் சிஸ்டம் அதிகமாக அந்த சிங்கிள் லேனால அத மெயின்டெயின் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த சிஸ்டம்ஸ் ஆர் நோட்ஸ வந்து தனித்தனியா குட்டி குட்டி லேனா நம்ம வந்து மெயின்டெயின் பண்ணிட்டு, இந்த லேன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம காமனா ஒரு ஹை ஸ்பீட் லேன் வச்சு இந்த லேனை கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே. இப்போ இந்த நோடு ஒன்னும் இந்த நோடு இந்த லேன் கூட தட் இஸ் இதுதான் பேக்போன் லேன்னு வச்சுக்கோங்க. ஓகே. இது வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ற ஒரு நெட்வொர்க். ஓகே. பட் அதே வந்து ஒரு லேன் தான். ஹை ஸ்பீட் லேனா இருக்கும். பட் இந்த சிஸ்டம் எல்லாத்தையும் ஒரு லேன் மெயின்டைன் பண்றதை விட இந்த லேன் தனித்தனியா சிஸ்டம் ஒன்னொன்னையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த லேன்ஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு காமனா ஒரு லேன் யூஸ் பண்றோம். அதான் வந்து பேக்போன் லேன். ஓகேவா? The backbone network allows several LANs to be connected. இதுல வந்து நம்ம 2 ஆர்க்கிடெக்சர்ஸ் யூஸ் பண்றோம். ஒன் இஸ் பஸ் பேக்போன் ஆர்க்கிடெக்சர், இன்னொன்னு ஸ்டார் பேக்போன் ஆர்க்கிடெக்சர். பஸ்னா ஜஸ்ட் வந்து இதான் ஒரு பஸ் ஆர்க்கிடெக்சர். ஓகேவா? இதுல நிறைய லேன்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் ஒரு பேக்போன்ல. இப்ப சப்போஸ் லேன் 2ல இருந்து இதுல வந்து நிறைய நோட்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கும் லேன் 2ல. ஓகே. இந்த இதுல வந்து ஏ, பி, சி, டின்ட்டு நெறைய நோட்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. சப்போஸ் ஏக்கு வந்து டிக்கு வந்து ஃப்ரேம் சென்ட் பண்ணணும் அப்படின்னா, இது வந்து இந்த லேன்குள்ளேயே நடக்கிறது தான். ஸோ பிரிட்ஜ் 2 வந்து அந்த ஃப்ரேம வந்து வெளியில போக அலோ பண்ணாது. ஓகே. இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, இப்ப லேன் 1ல வந்து ஒரு எக்ஸ்ன்னு ஒரு நோடு இருக்கு. அது லேன் 4ல இருக்கிற ஒரு ஒய்ங்கிற ஒரு நோடுக்கு வந்து ஃப்ரேம் சென்ட் பண்ணணும் அப்படின்னா, பிரிட்ஜ் 1 வந்து இந்த ஃப்ரேம வந்து ரிசீவ் பண்ணும். ரிசீவ் பண்ணி என்ன பண்ணும், பிரிட்ஜ் 4க்கு வந்து இத சென்ட் பண்ணும். ஓகே. பிரிட்ஜ் 4 அத ரிசீவ் பண்ணி எந்த பர்ட்டிகுலர் நோடுக்கு பண்ணணுமோ அத வந்து லேன் 4ல இருந்து அந்த பர்ட்டிகுலர் நோடுக்கு போய் ரீச் ஆகும். ஓகே. இதுதான் வந்து பேக்போன் நெட்வொர்க். இது வந்து ஒரு இன்டர்மீடியேட்டா இருந்து எல்லாத்து கூடயும் கனெக்ட் ஆயிருக்கும். ஓகே. இந்த லேன் இது எல்லாத்தையும் காமனா இதுல இருக்கிற இப்போ இதுல வந்து இந்த லேன்ல ஒரு 50 நோட்ஸ் இருக்கும். இதுல ஒரு 50 நோட்ஸ், இதுல ஒரு 50 நோட்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த 200 நோட்ஸையும் ஒரு சிங்கிள் லேன் வச்சு நம்ம மெயின்டைன் பண்றதுக்கு பதில் இது மாதிரி செப்பரேட் பண்ணி அந்த லேன்ஸை ஒரு பேக்போன்ல நம்ம மெயின்டைன் பண்ணா கொஞ்சம் ஸ்பீட் எஃபிஷியன்ட் வந்து நல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டார் பேக்போன்ல வந்து நம்ம யூஸ் பண்றது வந்து ஸ்டார் டோபாலஜி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ஸ்டார் பேக்போன் சொல்லுவோம். இதுல வந்து நம்ம ஸ்விட்சை வந்து பேக்போன்னா யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் இஸ் விர்ச்சுவல் லேன்ஸ். விர்ச்சுவல் லேன்ஸ் அப்படிங்கிறது ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஓஎஸ்ஐ டிசிபி ஐபி லேயர்ஸோட லாஸ்ட் டாபிக்.
விர்ச்சுவல் லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ஸ் ஆர் விர்ச்சுவல் லேன்ஸ் அப்படிங்கிறது இது மெயினாக டேட்டா லிங்க் லேயரில் இருக்கும். ஓகே, டேட்டா லிங்க் லேயரில் தான் இந்த விர்ச்சுவல் லேன் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அட் லேயர் 2நாலும் டேட்டா லிங்க் லேயர்னாலும் சேம் தான். லேயர் 1னா ஃபிசிக்கல் லேயர் அந்த மாதிரி. ஓகே, இதில் வந்துட்டு நமக்கு அது ஃபிசிக்கலாக அந்த சேம் இடத்துல இருக்கணுங்கிறது கிடையாது. ஓகே, விர்ச்சுவலாக தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளோட பார்த்தா தெரியும். இது வந்து ஃபிசிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இது லேன் 1. ஓகே, லேன் 1, இது லேன் 2 இருக்கு, அண்ட் இது லேன் 3. இது வந்து சேம் பிளேஸில் இருக்கு, அதான் ஃபிசிக்கல் அப்படின்னு சொல்றது. ஒரே லொக்கேஷனில் இருக்கும். ஓகே, இது ஒரு ஸ்விட்ச் ஆர் பிரிட்ஜ் வந்து இதை கனெக்ட் பண்ணியிருக்கும். இது வழியாக தான் டிரான்ஸ்மிஷன் நடக்கும். இங்கேருந்து ஒரு ஃப்ரேம் போகணும் அப்படின்னா இதை வந்து இந்த ஃப்ரேம்ஸை பிரிட்ஜ் தான் வந்து சென்ட் பண்ணும் ஒரு லேனுக்கும். இப்போ வேர்ச்சுவல் லேன் ஏன்னு நம்ம ஒன்று மெயின்டைன் பண்ணுறோம். அதில் என்னன்னா இந்த ரெட் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கிறதெல்லாம் வேர்ச்சுவல் லேன் ஏ அப்படிங்கிறப்போ இது வந்து வேர்ச்சுவல் லேன் ஏ உள்ளது. இது ஏக்கு ரிலேட்டடானது. இது ஏ, இது ஏ, இது ஏ. ஓகே, இது எல்லாமே வேர்ச்சுவல் லேன் ஏ. பட் அது வேர்ச்சுவலாக தான் இருக்குது. ஃபிசிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா லேன் 1ல் தான் கனெக்ட் ஆயிருக்கு, இது லேன் 2ல் தான் இருக்குது, இது லேன் 3ல் தான் இருக்குது. பட் வேர்ச்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கலி கனெக்டட். இதெல்லாம் லாஜிக்கலி கனெக்டட் டு வேர்ச்சுவல் லேன் ஏ. அதே மாதிரி பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இதெல்லாம் பியில் வந்து கனெக்ட் ஆயிருக்கு, பட் நாட் ஃபிசிக்கலி த்ரூ வேர்ச்சுவலி. ஓகே, அதே மாதிரி சியும். இதுதான் வந்து வேர்ச்சுவல் லேனோட ஒரு இது. இதில் வந்து டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால் VLAN, virtual LAN, port based, then dynamic. Protocol அப்படின்னா the traffic is handled based on protocol used. A switch or bridges aggregates forwards or discards a frame come to it based upon the traffic protocols படி அது ஒர்க் ஆச்சு அப்படின்னா that is protocol VLAN. Port based அப்படின்னா port basedோட இன்னொரு நேம் என்ன? Static virtual LAN. இங்கே வந்து நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் அசைன் பண்ணுவாங்க. அசைன்ஸ் த போர்ட்ஸ் ஆன் த ஸ்விட்ச் ஆர் பிரிட்ஜ் டு ஃபார்ம் அ வர்ச்சுவல் நெட்வொர்க். அவங்க தான் வந்து போர்ட் அசைன் பண்ணுவாங்க ஸ்விட்சில். எந்தெந்த போர்ட்ஸ் வந்து எந்தெந்த வர்ச்சுவல் நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. தென் டைனமிக் VLAN அப்படிங்கிறது இதுவும் நெட்வொர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் சிம்பிளி டிஃபைன்ஸ் நெட்வொர்க் மெம்பர்ஷிப். இது வந்து எதை பேஸ் பண்ணினா டிவைஸ் கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் பண்ணி அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் இதையும் டிஃபைன் பண்ணுவாங்க. இதான் 3 டைப்ஸ் ஆஃப் வர்ச்சுவல் லேன்ஸ். ஸோ இதோட முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு வைடு வெப். இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் இருக்கு, டொமைன் நேம் சர்வீஸ், தென் மேப்பிங் நேம்ஸ் டு அட்ரஸ் அண்ட் அட்ரஸ் டு நேம்ஸ், அப்புறமா இமெயில் ஆர்கிடெக்சர், SMTP, POP, IMAP, டெல்நெட் அண்ட் FTP. இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் அதில் வருது. 1 by 1 பார்க்கலாம். The next topic is Uniform Resource Locator. The full form of uniform URL is Uniform Resource Locator. It is specified address of a web page, web file on the internet. When used with HTTP, it is known as web address அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, URL அதை வந்து நம்ம HTTP யூஸ் பண்ணோம் அப்படின்னா web address சொல்லலாம். URL consists of string of different letters that are used to access data from. இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். URLங்கிறது நமக்கு டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ் நம்பர்ஸ்லாம் இருக்கிறதா. URL லுக்ஸ் லைக் திஸ். HTTP இது மாதிரி இருக்கும். ஓகே, இதான் வந்து URL அப்படின்னு சொல்றது. இதில் மெயினாக இந்த wwwக்கு அப்புறமா வரத நம்ம டொமைன் நேம் அப்படின்னு சொல்லுவோம். மெயின் பார்ட்ஸ் ஆஃப் த URL ப்ரோட்டோகால். ஓகே, ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது நம்ம இதில் HTTP ஆர் HTTPSன்னு யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், செக்யூர். இதுதான் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால். திஸ் ப்ரோட்டோகால் ஹெல்ப்ஸ் யுவர் ப்ரௌசர் டு கம்யூனிகேட் வித் த சர்வர் ஆஃப் அ வெப்சைட். நம்ம ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணுறோம், இந்த ப்ரௌசர் வந்து சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ணி நமக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. ஸோ இந்த ப்ரோட்டோகால் எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னா அந்த ப்ரௌசருக்கும் சர்வருக்கும் இடையில இருக்கிற அந்த கம்யூனிகேஷன், அந்த இன்ஃபர்மேஷன் சென்ட் பண்ணவும் ரிட்ரீவ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறது. நமக்கு ஜஸ்ட் அதை ஷோ பண்ணுது. However, nowadays most websites are moving towards hypertext transfer protocol secure. அதாவது HTTPSக்கு எல்லாமே மூவ் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் வந்து இது வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக.
இதுல என்னன்னா என்கிரிப்ட்ஸ் த டேட்டா மூவிங் பிட்வீன் த ப்ரௌசர் அண்ட் சர்வர் ஆஃப் த வெப்சைட். அந்த ப்ரௌசருக்கும் சர்வருக்கும் இடையில டேட்டா டிரான்ஸ்ஃபரும் நடக்குது இல்லையா, அது வந்து ஒரு என்கிரிப்டட் ஃபார்மேட்ல இருக்கிறதுனால செக்யூரிட்டி பர்பஸ்க்காக ஹெச்டிடிபிஎஸ் வந்து நம்ம யூஸ் பண்றாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட் வந்து ஹெச்டிடிபிலேருந்து ஹெச்டிடிபிஎஸ்க்கு வந்து மூவ் பண்றாங்க. என்ன ரீசன் அப்படின்னா என்கிரிப்ஷன், செக்யூரிட்டி பர்பஸ். டொமைன் நேம், டொமைன் நேம்ங்கிறது இப்போ கூகுள்னா google.com அப்படின்னு நம்ம இருக்கிறதா வந்து டொமைன் நேம். ஓகே, இது வந்து நம்ம டொமைன் நேம் வந்து 2 டைப்ஸா வந்து இது பண்ணிக்கலாம். டொமைன் நேம் வில் டேக் நம்ம இப்போ www அப்படிலாம் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் google.comனு போட்டாலே டைரக்டா அந்த வெப்சைட்டுக்கு வந்து அதோட ஹோம் பேஜ்க்கு வந்து போயிருது. ஓகே, இதுல 2 காம்போனன்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நேம் ஆஃப் த வெப்சைட், கூகுள் அப்படிங்கிறது அதோட நேம் ஆஃப் த வெப்சைட். அந்த .com அப்படின்னு சொல்றது தான் டிஎல்டி. ஓகே, தட் இஸ் டாப் லெவல் டொமைன். அது .com இருக்கலாம், .org, .info அந்த மாதிரி இருக்கலாம். இட் கம்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த டொமைன் நேமோட எண்ட்ல வரதான் டிஎல்டி, டாப் லெவல் டொமைன். பாத் அப்படிங்கிறது இது ஒரு யூஆர்எல் அப்படின்னா அந்த டிஎல்டிக்கு அப்புறமா டாப் லெவல் டொமைன் இதுல என்னது .uk. ஓகே, இந்த யூகேக்கு அப்புறமா வரதான் வந்து நம்ம பாத்துன்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் இதை நம்ம யூஆர்எல் ஸ்லக்குங்கிற நேம் கொடுத்தாலும் யூஆர்எல் பாத்துனாலும் சேம் தான். இதுல இன்னும் இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்கிறது அப்சல்யூட் யூஆர்எல்னா என்ன, ரிலேட்டிவ் யூஆர்எல்னா என்ன. ஃபுல்லா கொடுத்தோம் அப்படின்னா தட் இஸ் அப்சல்யூட் யூஆர்எல். ரிலேட்டிவ் யூஆர்எல்னா அதோட அந்த டிஎல்டிக்கு அப்புறமா இருக்குது இல்லையா, அதான் வந்துட்டு ரிலேட்டிவ் யூஆர்எல்னு சொல்றது. இது எங்க ஒர்க் ஆகும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வெப்சைட்டோ டொமைன்கோ உள்ள மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஓகே, இதான் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் டிஎன்எஸ். தட் இஸ் இதுல பார்த்தோம்னா யூஆர்எல் முடிச்சுட்டு இப்போ டிஎன்எஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஓகே, டிஎன்எஸ்லும் அதுல மேப்பிங் ஆஃப் நேம்ஸ் டு அட்ரஸ், அட்ரஸ் டு நேம்ஸ். ஓகே, இதெல்லாம் நம்ம ஒரு டாபிக்கா இப்ப பார்த்துடலாம். டிஎன்எஸ், டிஎன்எஸ் பத்தி பார்க்கலாம். டிஎன்எஸ்னா டொமைன் நேம் சிஸ்டம் ஆர் டொமைன் நேம் சர்வீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் லேயர் புரோட்டோகால். ஓகே, இது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ளிகேஷன் லேயர் புரோட்டோகால்ஸ் நம்ம முன்னாடி பார்த்தது தான். ஸோ அதில் டிஎன்எஸ்னு வந்திருக்கும். அப்போ நமக்கு அது என்னன்னு தெரியாது. ஸோ இப்போ தெரிஞ்சுக்கோங்க டிஎன்எஸ். டிஎன்எஸ் அப்படிங்கிறது டொமைன் நேம் சிஸ்டம். இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா இது ஒரு சப்போர்ட்டிங் ப்ரோக்ராம் தான். ஓகே, டிஎன்எஸ்ங்கிறது ஒரு ப்ரோட்டோகால், தட் இஸ் அ சப்போர்ட்டிங் ப்ரோக்ராம். இது இமெயில் அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ், அதர் ப்ரோக்ராம்ஸ் வந்து யூஸ் பண்ற ஒரு சப்போர்ட்டிங் ப்ரோக்ராம் தான் டிஎன்எஸ் அப்படின்னு சொல்றது. The user of the email program knows email address of the recipient. The internet protocols needs the IP address. நமக்கு வந்து இமெயில் அட்ரஸ் தெரியும், பட் அந்த இமெயில் அட்ரஸ் வச்சு எதுவும் பண்ண முடியாது. இன்டர்நெட் ப்ரோட்டோகாலுக்கு அந்த ப்ராப்பரான ஐபி அட்ரஸ் தெரிஞ்சாதான் அங்க போய் அதை டெலிவர் பண்ண முடியும். டிஎன்எஸ் கிளையன்ட் ப்ரோக்ராம் சென்டர் ரிக்வெஸ்ட் டு டிஎன்எஸ் சர்வருக்கு வந்து ரிக்வெஸ்ட் பண்ணும். In order to map the email address to the corresponding IP அட்ரஸ்க்கு வந்து மேப் பண்ணுறதுக்கு அது ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணும். In order to identify an entity, அந்த ப்ராப்பரான என்டிட்டியை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக டிசிபி ஐபி ப்ரோட்டோகால்ஸ் வந்து என்ன பண்ணும், ஐபி அட்ரஸை யூஸ் பண்ணி அதை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணும். ஓகே, டொமைன் நேம் சிஸ்டம் வந்து கேன் மேப் அ நேம் டு அன் அட்ரஸ் அண்ட் அட்ரஸ் டு அ நேம். ஓகே, ரெண்டையுமே பண்ணும். நம்ம வந்து ஜஸ்ட்டு வெப்சைட் நேம் தான் கொடுப்போம், அது ஐபி அட்ரஸ் எடுத்து கொடுக்கும். ஐபி அட்ரஸ் கிடைச்சது அப்படின்னா அதுல இருந்து அந்த கரஸ்பாண்டிங் நேம் கிடைக்கும். ஸோ இதுதான் இதோட மெயின் ஒர்க், தட் இஸ் மேப்பிங் அ நேம் டு அன் அட்ரஸ் ஆர் அட்ரஸிங் அன் அட்ரஸ் டு அ நேம். இப்போ எப்படி நடக்குது அப்படின்னா ஹோஸ்ட் இருக்கு. ஓகே, ஹோஸ்ட் வந்து என்ன பண்ணும், எக்ஸ்கியூஸ் மீ, ஹோஸ்ட் வந்து ஒரு ரிக்வெஸ்ட் வந்து சென்ட் பண்ணுது. student.ac.dtu ஒரு வெப்சைட்டோட நேம். ஓகே, நேம் சர்வர் ஏ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, அதை ரூட் நேம் சர்வருக்கு சென்ட் பண்ணுது. ரூட் நேம் சர்வர் என்ன பண்ணும், இந்த லாஸ்ட் டாப் லெவல் டொமைன்ல என்னென்ன இருக்குமோ அது எல்லாத்தையுமே இதுக்கு சென்ட் பண்ணிடும். ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னா ரிக்வெஸ்ட் மறுபடியும் அதுக்கான ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் வராததுனால நேம் சர்வருக்கு வந்து நெக்ஸ்ட் சென்ட் பண்ணுது. நேம் சர்வர் என்ன பண்ணும், நெக்ஸ்ட் லெவல் வந்து dtu.in அப்படிங்கிற டொமைன் எடுத்து அது ஃபுல்லாக சென்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணும், இது அகெயின் வந்துட்டு மறுபடியும் ரிசால்வ் பண்ணுறதுக்கு ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணுது. நெக்ஸ்ட் நேம் சர்வர் என்ன பண்ணுது,
அதுலயும் ஃபில்டர் பண்ணி அந்த ஃபைனல் ஐபி அட்ரஸ் வந்து சென்ட் பண்ணுது. ஐபி அட்ரஸ் கிடைச்சதும் இந்த நேம் சர்வர் ஏ வந்து ஹோஸ்ட்டுக்கு வந்து அந்த ஐபி அட்ரஸை சென்ட் பண்ணிடுது. ஸோ இந்த மாதிரி ஒரு நேம் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர் ஐபி அட்ரஸ் வந்து மேப் பண்ணி கிடைக்குது. இதுதான் வந்து இதோட டிஎன்எஸோட இம்பார்ட்டன்ட் ஒர்க். டொமைன் நேம் சர்வர் கிளையன்ட் மெஷின் சென்டர் ரிக்வஸ்ட் டு லோக்கல் சர்வர், அதை பற்றி தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே, லாஸ்ட்டாக ஃபைனலி த ஐபி அட்ரஸ் இஸ் ரிட்டன் டு த local name server, which in turn returns the IP address of the host. DNS lookup-னு ஒரு கான்செப்ட் இருக்கு. DNS lookup அப்படிங்கிறது DNS resolution அப்படிங்கிற ஒரு நேமும் அதுக்கு இருக்கு. இதுனா ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்லேட்டிங் ஹியூமன் ரீடபிள் டொமைன். நம்ம வந்து இது மாதிரி வெப்சைட் நேம் கொடுத்தோம் அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் ஐபி அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணுறது தான் DNS lookup அப்படின்னு சொல்றது. DNS lookup starts when a user type a domain name. நம்ம ஒரு டொமைன் நேமை டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே அது ஸ்டார்ட் ஆயிரும். த query goes through a series of server. நம்ம டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுமே அந்த query வந்து சர்வர்ஸ்க்கு வந்து சென்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். என்ன மாதிரினா டிஎன்எஸ் ரிசால்வர், ரூட் சர்வர், டிஎல்டி சர்வர், அத்தாரிட்டிவ் சர்வர், இதுக்கு எல்லாமே வந்து அது சென்ட் ஆகிட்டு அதுலேருந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து நமக்கு அதுக்கான ப்ராப்பரான ஐபி அட்ரஸ்லேருந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரிட்டர்ன் ஆகிடும். ஒன்ஸ் த ஐபி அட்ரஸ் இஸ் ஃபவுண்ட், த ப்ரௌசர் கனெக்ட்ஸ் டு த வெப்சைட் சர்வர் அண்ட் லோட் த பேஜ். நமக்கு லோட் பண்ணி காமிச்சிடும். DNS resolver அப்படிங்கிறப்ப DNS resolver is simply DNS client by using DNS resolver. Okay, DNS resolver யூஸ் பண்ற ஒரு DNS client தான் DNS resolver is simply called DNS client. ஓகேவா, இது நெக்ஸ்ட் பாயிண்ட்ல வரும். ஓகே, இந்த டிஎன்எஸ் ரிசால்வர் இங்க தான் வரும். பை யூசிங் டிஎன்எஸ் ரிசால்வர். ஓகே, பை யூசிங் டிஎன்எஸ் ரிசால்வர். டிஎன்எஸ் ரிசால்வர்ங்கிறது சிம்பிளி ஒரு டிஎன்எஸ் கிளையண்ட் தான். ஓகே, பை யூசிங் டிஎன்எஸ் ரிசால்வர் அப்ளிகேஷன்ஸ் கேன் ஈஸிலி ஆக்சஸ் டிஃப்ரெண்ட் வெப்சைட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரெசன்ட் ஆன் த இன்டர்நெட் பை யூசிங் டொமைன் நேம்ஸ் வச்சு அந்த பர்டிகுலர் வெப்சைட்டை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து என்னென்னா டிஎன்எஸ் ரிசால்வர். ஓகே, ரிசால்வர் that also resolves the problem of remembering IP address. நம்ம ஒன்ஸ் டைப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது மறுபடியும் ஈஸியாக அதுலேருந்து எடுத்து கொண்டு வரதுக்கு டிஎன்எஸ் ரிசால்வர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். இதில் வந்து டாப் லெவல் டொமைன்ஸ் அப்படிங்கிறது, டாப் லெவல் டொமைன்ஸ் வந்து ஜெனரிக் டாப் லெவல் டொமைன்ஸ் அப்படிங்கிறது இந்த .net, .com, .org, .net info அதெல்லாம். கண்ட்ரி லெவல் அப்படிங்கிறப்ப நம்ம இந்தியாவுக்கு .in யூஸ் பண்ணுவோம், .ca ஃபார் கேனடா, .uk ஃபார் யுனைடெட் கிங்டம், .us ஃபார் யுனைடெட் ஸ்டேட்ஸ். இந்த மாதிரி டெரிட்டரிஸ் பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கண்ட்ரி கோட் டாப் லெவல் டொமைன். அதே ஸ்பான்சர்ட் அப்படின்னா .edu ஃபார் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், .gov அப்படின்னா கவர்மெண்ட் ஏஜென்சிஸ்க்கு. இதெல்லாம் வந்து ஸ்பான்சர்ட் டாப் லெவல் டொமைன்ஸ். செகண்ட் லெவல் டொமைன்ஸ் அப்படிங்கிறது இப்போ விக்கிபீடியான் இருக்கு. இந்த டாப் லெவலுக்கு நெக்ஸ்ட்ல இருக்கு இல்லையா அந்த நேம், அதுதான் வந்து செகண்ட் லெவல் டொமைன் அப்படின்னு சொல்றது. தென் சப்டொமைன்ஸ் அப்படிங்கிறது blog.example.com அந்த பர்டிகுலர் வெப்சைட்ல இருக்கிற சப்டொமைன் தான் வந்துட்டு நம்ம சப்டொமைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இன்வர்ஸ் டொமைன். நம்ம எப்படி ஒரு ஐபி அட்ரஸ் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி இன்வர்ஸ் டொமைன் அப்படிங்கிறது ரிவர்ஸ் டிஎன்எஸ் லுக்கப் அப்படிங்கிற ஒரு டேர்ம் இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஹெல்ப் த ஐபி அட்ரஸ் பேக் டு டொமைன் நேம்ஸ். ஐபி அட்ரஸ் கொடுத்தா அதுலேருந்து டொமைன் நேம் வரும். ஜஸ்ட் இன்வர்ஸ், அதான் இன்வர்ஸ்னு அந்த நேம்ல இருக்கு. ஓகே, இப்போ இதை பார்த்தா உங்களுக்கு புரியும். டிஎன்எஸ் லுக்கப் வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், ஐபி அட்ரஸ் ஃபார் example.net என்ன அப்படின்னு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் ஐபி அட்ரஸ் நமக்கு ரிட்டர்ன் ஆயிரும். அதே ரிவர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இன்வர்ஸ் டொமைன் இருக்குல்ல, தட் இஸ் ரிவர்ஸ் டிஎன்எஸ் லுக்கப், அதான் வந்து ஆர்டிஎன்எஸ். அதுனா ஜஸ்ட் நம்ம இந்த ஐபி அட்ரஸ் யாரு அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஎன்எஸ் சர்வர்ல இருந்து நமக்கு அந்த அட்ரஸ்ல இருக்கிற அந்த வெப்சைட், அது ஐபி அட்ரஸ்க்கான கரஸ்பாண்டிங் வெப்சைட் நேம் கிடைக்கும். இப்போ இதான் வந்து ரிவர்ஸ் டிஎன்எஸ் லுக்கப் அப்படிங்கிறது. The next topic is email architecture.
ஓகே, காம்போனன்ட்ஸ் ஆஃப் இமெயில் சிஸ்டம் என்னென்ன அப்படின்னா யூசர் ஏஜென்ட் யூஏ, மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் எம்டிஏ அண்ட் மெசேஜ் அக்சஸ் ஏஜென்ட் எம்ஏஏ. யூசர் ஏஜென்ட் அப்படின்னா இட் இஸ் அ ப்ரோக்ராம். இது வந்து சென்ட் அண்ட் ரிசீவ் இமெயில் வந்து சென்ட் பண்ணுறதுக்கும் ரிசீவ் பண்ணுறதுக்கு மட்டும் யூஸ் ஆகுற ப்ரோக்ராம் தான் யூசர் ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறது. இதோட இன்னொரு நேம் வந்து இமெயில் ரீடர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, யூசர் ஏஜென்ட் இஸ் யூஸ் டு கம்போஸ் சென்ட் அண்ட் ரிசீவ் மெயில்ஸ்க்கு வந்து யூஸ் ஆகுறது தான் யூசர். சென்டர் சைட்லேருந்து சென்ட் பண்ணுறதுக்கும் ரிசீவர் சைடில் ரிசீவ் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுறது யூசர் ஏஜென்ட் ப்ரோக்ராம். இட் இஸ் த ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் ஆஃப் இமெயில். இமெயிலில் ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் எதுன்னு கேட்டால் யூசர் ஏஜென்ட் தான். யூசர் ஏஜென்ட் ஆல்சோ ஹேண்டில்ஸ் த மெயில் பாக்ஸஸ். யூசர் ஏஜென்ட் மெயின்லி ப்ரொவைட் சர்வீசஸ் டு யூசர் இன் ஆர்டர் டு மேக் சென்டிங் அண்ட் ரிசீவிங் ப்ராசஸ் ஆஃப் மெசேஜ் ஈஸியராக வந்து மெசேஜ் ரிசீவ் பண்ணுறதுக்கும் சென்ட் பண்ணுறதுக்கும் மெயினாக யூஸ் ஆகிற ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் எது அப்படின்னு கேட்டால் யூசர் ஏஜென்ட் தான். இதோட இன்னொரு நேம் இமெயில் ரீடர். தென் மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் அப்படின்னா ஆக்சுவல் ப்ராசஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபரிங் த இமெயில் இஸ் டன் த்ரூ மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, ஆக்சுவலாக அந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து எங்கே நடக்குது அப்படின்னா மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் மூலமாக தான் நடக்குது. சென்டர் சைடில் வந்து எம்டிஏ கிளையண்ட் இருக்கும், ரிசீவர் சைடில் எம்டிஏ சர்வர் இருக்கும். இந்த ப்ரோட்டோகால் மெயின்லி யூஸ்டு டு டிஃபைன் எம்டிஏ கிளையண்ட்டுக்கு யூஸ் ஆகிற ப்ரோட்டோகால். ஓகே, எம்டிஏ கிளையண்ட் அண்ட் எம்டிஏ சர்வருக்கு யூஸ் ஆகிற ப்ரோட்டோகால் என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட், தட் இஸ் எஸ்எம்டிபி, சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எம்டிஏ கிளையண்ட் அண்ட் எம்டிஏ சர்வரை டிஃபைன் பண்ணுறதுக்காக. எஸ்எம்டிபி மெயின்லி டிஃபைன்ஸ் ஹவு த கமெண்ட்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் மஸ்ட் பி சென்ட் பேக் அண்ட் ஃபோர்த். கிளையண்ட்டுக்கும் சர்வருக்கும் இடையில கமெண்ட்ஸ் அண்ட் ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி போகணுங்கிறத டிஃபைன் பண்ணுறது யார் அப்படின்னா எஸ்எம்டிபி தான். நெக்ஸ்ட் மெசேஜ் ஆக்சஸ் ஏஜென்ட் அப்படிங்கிறது இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டேஜ் ஆஃப் மெயிலில் வந்து நம்ம எஸ்எம்டிபி யூஸ் பண்ணுறோம், சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். இது வந்து வந்து புஷ் ப்ரோட்டோகால். ஓகே, எஸ்எம்டிபிங்கிறது புஷ் ப்ரோட்டோகால். தேர்ட் ஸ்டேஜில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா புல் ப்ரோட்டோகால் இருக்கணும். ஓகே, நம்ம சென்ட் பண்ணும்போது புஷ், அதே ரிசீவ் பண்ணும்போது நமக்கு புல் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லையா, புல். ஸோ அட் திஸ் ஸ்டேஜ் இந்த மெசேஜ் ஆக்சஸ் ஏஜென்ட் இஸ் யூஸ்ட். அந்த புல் பண்ணுறப்போ நமக்கு வந்து மெசேஜ் ஆக்சஸ் ஏஜென்ட் வந்து தேவைப்படுது. 2 டைப்ஸ் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒன் இஸ் பாப், இன்னொன்று IMAP4. ஓகே, புஷ் ப்ரோட்டோகால், இங்கே பாப் ப்ரோட்டோகால். புஷ் ப்ரோட்டோகாலோட இன்னொரு நேம் SNTP. இந்த சைடில் வந்து பாப் IMAP4ங்கிற 2 ப்ரோட்டோகால்ஸ் வந்து நம்ம புல் சைடில் யூஸ் பண்ணுறோம். தென் ஆர்கிடெக்சர் ஆஃப் இமெயிலில் வந்து நமக்கு வந்து ஒரு 4 சினாரியோஸ் இருக்குது. இப்போ 2 சிஸ்டமுமே வந்து சேம் ஒரே பிளேஸில் ஒரே சிஸ்டத்தில் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் வந்து ஒரே சிஸ்டம்லேயே நம்ம 2 பேருக்கு சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஜஸ்ட் வந்து யூசர் ஏஜென்ட் மட்டும் தான் தேவை. ஓகே, இவங்களுக்கு ஒரு யூசர், இந்த யூசருக்கு ஒரு ஏஜென்ட், இந்த யூசருக்கு ஒரு ஏஜென்ட், யூஏ மட்டும் தான் தேவை. இது வந்து ஃபர்ஸ்ட் சினாரியோ. செகண்ட் சினாரியோவில் என்ன அப்படின்னா பேசிக்கலியாக டிஃப்ரெண்ட் சிஸ்டம். ஓகே, அப்போ டிஃப்ரெண்ட் சிஸ்டம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டர்நெட் மூலமாக தான் நம்ம சென்ட் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல நமக்கு கண்டிப்பாக அந்தந்த யூசருக்கு ஒரு யூசர் ஏஜென்ட் இருப்பாங்க, யூஏ இருப்பாங்க. ஆஸ் வெல் அஸ் நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுனால ஒரு எம்டிஏ கிளையண்ட் வந்து ஃபர்ஸ்ட் சென்டர் சைடில் இருப்பாங்க, ரிசீவர் சைடில் எம்டிஏ சர்வர் இருப்பாங்க. ஓகே, சிஸ்டம் மெயில் சர்வர், இதில் வந்து மெயில் எம்டிஏ கிளையண்ட் இருப்பாங்க. இந்த சர்வரில் ஒரு கிளையண்ட், இந்த சர்வரில் மெயில் சர்வரில் ஒரு சர்வர் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் சினாரியோ பார்த்தோம் அப்படின்னா இதை வச்சு பார்க்கலாம். ஓகே, இதான் வந்து டயக்ராம். சென்டர் இஸ் கனெக்டட் வித் சிஸ்டம் வயா பாயிண்ட் டு பாயிண்ட் வேன். வேனில் வந்து கனெக்ட் ஆயிருக்காங்க. த்ரூ எப்படி எப்படின்னா டயலப் மோடமோ கேபிள் மோடமோ ஏதோ யூஸ் பண்ணி ஒரு வேன் வழியாக தான் வந்து வைட் ஏரியா நெட்ஒர்க்கில் வந்து இந்த சிஸ்டம்ஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா while the viewer is directly connected to the system like it was connected in the second scenario. செகண்ட் சினாரியோவில் வந்து எப்படி கனெக்ட் ஆயிருக்கோ அதே மாதிரி தான். ஆல்சோ இன் திஸ் கேஸ் சென்டர் நீஸ் அ யூசர் ஏஜென்ட். எல்லாத்துலேயுமே யூசர் ஏஜென்ட் வேணும். இன் ஆர்டர் டு ப்ரிப்பேர் த மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னாலே கண்டிப்பாக யூசர் ஏஜென்ட் வந்து தேவை. ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் த மெசேஜ் சென்டர் சென்ஸ் த மெசேஜ் வயா பேர் ஆஃப் எம்டிஏ த்ரூ லேன் ஆர் வேன். ஓகே, எம்டிஏவும் நமக்கு இந்த இடத்துல தேவைப்படுது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேம் அதே மாதிரி தான் இந்த கேஸில் ஒரு யூசர் இருக்குது. பட் வந்து நம்ம இந்த லேன் ஆர் வேன் அதில் சென்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணி ரிசீவர் சைடுக்கு நமக்கு போகிற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு
எம்டிஏ கிளையண்ட் வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த சைடில் சிஸ்டம் மெயில் சர்வரில் ஒரு எம்டிஏ கிளையண்ட், ரிசீவர் சைடில் இருக்க சிஸ்டம் மெயில் சர்வரில் ஒரு எம்டிஏ சர்வர் வந்து இருக்கு. ஒருத்தவங்களுக்கும் தனியாக ஒரு யூசர் ஏஜென்ட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும். இது வந்து தேர்ட் சினாரியோ நம்ம இப்போ பார்த்தது. இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபோர்த் சினாரியோ. இதில் ரிசீவர் இஸ் ஆல்சோ கனெக்டட் டு ஹிஸ் மெயில் சர்வர் வித் ஹெல்ப் ஆஃப் பேக். மெயில் சர்வர் கூட கனெக்ட் ஆயிருந்துச்சு ரிசீவர். ஓகே, ரிசீவரே வந்து மெயில் சர்வர் கூட கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா தான் தட் இஸ் ஃபோர்த் சினாரியோ. இதில் வந்து த கிளையண்ட் சென்ட் த ரிக்வெஸ்ட் டு மெயில் ஆக்சஸ் ஏஜென்ட் வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணுவாங்க. ரெசிபியன் மேக் யூஸ் ஆஃப் மெயில் ஆக்சஸ் ஏஜென்ட் இன் ஆர்டர் டு ரிட்ரீவ் த மெசேஜ். கிளையண்ட் சைடில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மெசேஜ்க்கு வந்து மெயில் ஆக்சஸ் ஏஜென்ட் வந்து தேவைப்படுது. இந்த சினாரியோ தான் நமக்கு வந்து இப்போ காமனாக இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க சினாரியோ. தட் இஸ் வந்து யூசர் இருக்காங்க, ஒரு எம்டிஏ கிளையண்ட் இருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து நமக்கு எம்டிஏ சர்வர், ஓகே, எம்டிஏ கிளையண்ட், அதே மாதிரி இங்கே எம்டிஏ சர்வர் இருக்கு. ஓகே, அந்த எம்டிஏ சர்வர்லேருந்து லேன் ஆர் வேன் வழியாக இங்கே ஒரு எம்ஏ கிளையண்ட் இருப்பாங்க. இந்த சர்வர் டு இந்த கிளையண்ட்டுக்கு தான் நமக்கு வந்து ரிட்ரீவ் பண்ண முடியும் மெசேஜை. ஓகே, யூசர் பிக்கு. மற்றபடி எல்லாம் எம்டிஏ சர்வர், எம்டிஏ கிளையண்ட்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த சைடில் வந்து நம்ம எம்டிஏ கிளையண்ட் யூஸ் பண்ணி சென்ட் பண்ணுறோம். இங்கே எம்டிஏ சர்வரும் இருப்பாங்க, கிளையண்ட்டும் இருப்பாங்க. ஸோ அது வழியாக நம்ம இந்த சிஸ்டமில் இருக்க சர்வருக்கு சென்ட் பண்ணுறோம். இந்த சர்வர்லேருந்து இந்த கிளையண்ட் ஆக்சஸ் பண்ணி யூசருக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி 4 சினாரியோஸ் வந்து இமெயில் ஆர்கிடெக்சரில் இருக்குது. இவ்வளோ தான் இமெயில் கான்ஃபிகரேஷன் பற்றினது. The next topic is SMTP. SMTP mainly stands for Simple Mail Transfer Protocol. பேசிக்கலி ஆக்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மெயில் வந்து எப்படி ஆகும் அப்படின்னா, மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் ஏஜென்ட், தட் இஸ் எம்டிஏ வழியாக நடக்கும் இல்லையா மெயில் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மெயில். Thus, in order to send the mail, the system must have the client MTA. Client MTA இருக்கும். ரிசீவ் பண்ணுற இடத்துல சர்வர் MTA இருக்கும். In order to define the MTA client and server on the internet, there is a formal way. நமக்கு வந்து எப்போவுமே வந்துட்டு ஒன்று டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரோட்டோகால் என்ன செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கணும் இல்லையா? அதை தான் வந்து நம்ம சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல SMTP ஆல்சோ மேக்ஸ் த யூஸ் ஆஃப் TCP/IP. ஓகே, TCP/IP ப்ரோட்டோகாலை வந்து அது யூஸ் பண்ணிக்கும் ஃபார் சென்டிங் அண்ட் ரிசீவிங் இமெயில். SMTP is based on client server model. Original standard port for SMTP is port 25. Important. Okay, the original standard port on the SMTP க்கு என்ன அப்படின்னா port 25. Using this SMTP protocol, the client who wants to send, first வந்து email send பண்ணணும் அப்படின்னா TCP connection வேணும். Okay, first opens a TCP connection to SMTP server. SMTP server கூட ஒரு TCP கனெக்ஷன் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த இமெயில் வந்து TCP கனெக்ஷன் வழியாக நம்ம வந்து சென்ட் பண்ணுவோம். ஸோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட் தட் SMTP சர்வர் இஸ் ஆல்வேஸ் இன் லிசனிங் மோடு. SMTP வந்து ஏதாச்சும் கிளையண்ட் வந்து TCP கனெக்ஷன் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டே இருக்கணும். சப்போஸ் வந்து ஏதாவது ரிக்வெஸ்ட் வந்துச்சு அப்படின்னா இட் லிசன்ஸ் ஃபார் த TCP கனெக்ஷன் ஃப்ரம் எனி கிளையண்ட். அப்புறமா அந்த கனெக்ஷன் வந்து அது வந்து இனிஷியேட் பண்ணும். எதில் இனிஷியேட் பண்ணோம் அப்படின்னா port 25. port 25ல தான் வந்து TCP கனெக்ஷன் வந்து இனிஷியேட் ஆகும். அந்த கனெக்ஷனுக்கு அப்புறமா கிளையண்ட் வந்து இமெயில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதான் யூசர் ஏ, SMTP கிளையண்ட் இருக்குது, அது இன்டர்நெட் வழியாக SMTP சர்வருக்கு வந்து TCP கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுக்கப்புறமா தான் அதால் இமெயில் வந்து சென்ட் பண்ண மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், SMTP இஸ் யூஸ்ட் 2 times while sending an email. SMTP is used 2 times while sending an email between the center and center's email server. ஓகே, சென்டருக்கும் சென்டரோட மெயில் சர்வருக்கும் இடையில நம்ம TCP வந்து யூஸ் பண்ணுவோம். SMTP வந்து யூஸ் பண்ணுவோம். between center's mail server and the receiver mail server. இந்த சென்டர் மெயில் சர்வர்லேருந்து ரிசீவரோட மெயில் சர்வருக்கு இடையிலையும் நம்ம SMTP வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ 2 times நம்ம யூஸ் பண்ணுறோம். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் நோட் தட் இன் ஆர்டர் டு ரிசீவ் ஆர் டவுன்லோட் த இமெயில் தேர் இஸ் நீட் ஃபார் அனதர் ப்ரோட்டோகால். பட் வந்து ரிசீவ் பண்ணுறதுக்கோ டவுன்லோட் பண்ணுறதுக்கோ
நமக்கு வந்து வேற புரோட்டோகால்ஸ் தேவைப்படுதோ அது என்ன அப்படின்னா POP3 அண்ட் IMAP. இந்த 2 புரோட்டோகால்ஸையும் நம்ம மெயில் ஆக்சஸ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்றோம். தென் ஆர்கிடெக்சர் ஆஃப் எஸ்எம்டிபி வந்து எல்லா யூசர்ஸுமே வந்து யூசர் ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மேக் யூஸ் ஆஃப் யூசர் ஏஜென்ட். மெயில் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் மெயின்லி ஹெல்ப்ஸ் டு எக்ஸ்சேஞ்ச் ஆல் த மெசேஜஸ் பிட்வீன் த சென்டர் அண்ட் ரிசீவர். சென்டருக்கும் ரிசீவருக்கும் இடையில மெயில் டிரான்ஸ்ஃபர் நடக்கிறது எக்ஸ்சேஞ்சஸ்க்கு எல்லாமே யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா மெயில் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட். ஓகே, டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. எது யூஸ் பண்ணி அப்படின்னா TCP/IP. The system administrator has the authority to configure the setup of local MTA. இந்த டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்டை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கானது யார் அப்படின்னா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே, the receiver, if the receiver is not available at that moment, MTA தான் வந்து என்ன பண்ணும், ஷெட்யூல் பண்ணி ரிப்பீட் பண்ணும் டெலிவரி ஆஃப் ஆல் த மெசேஜஸ். MTA வந்து என்ன பண்ணும், ஃபார்வர்ட் த இமெயில்ஸ் இன்டு மெயில் பாக்ஸஸ் ஆஃப் த யூசர்ஸ் லோக்கல் சிஸ்டம். எப்பப்போ தேவையோ அப்போ யூசர் ஏஜென்ட் வந்து அதை டவுன்லோட் பண்ணி அந்த யூசர்ஸ்க்கு வந்து ஷோ பண்ணும். இதான் வந்து ஆர்கிடெக்சர். சென்டர் சைடில் வந்து யூசர் ஏஜென்ட் இருக்கும், அதே மாதிரி ரிசீவருக்கு ஒரு யூசர் ஏஜென்ட் இருக்கும். தென் சென்டர் வந்து யூசர் மெயில் கியூவில் வந்து சென்ட் பண்ணுறாங்க. தென் மெயில் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் அதை எடுத்து TCP கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி தட் இஸ் யூஸிங் போர்ட் 25. ஓகே, தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அது வந்து மெயில் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட் வந்து சர்வரில் இருக்கிற மெயில் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட்க்கு அனுப்புகிறாங்க. அங்கே வந்து யூசர் மெயில் பாக்ஸஸ் இருக்கும், அதில் வந்து யூசர் ஏஜென்ட் எப்பப்போ தேவையோ அப்போ டவுன்லோட் பண்ணி ரிசீவருக்கு கொடுத்துக்கும். தென் SMTP ப்ரோட்டோகால் மெத்தட்ஸ் இருக்குது. 2 டைப்ஸ் ஆஃப் மெத்தட்ஸ், ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் மெத்தட், எண்ட் டு எண்ட் மெத்தட். இந்த ஸ்டோர் அண்ட் ஃபார்வர்ட் மெத்தட் வந்து வித்தின் ஆன் ஆர்கனைசேஷனில் யூஸ் ஆகிறது. எண்ட் டு எண்ட் மெத்தட் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு இடையில யூஸ் ஆகிறது. கேரக்டரிஸ்டிக் ஆஃப் SMTP மேக் யூஸ் ஆஃப் போர்ட் 25. ஓகே, என்னென்னா கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இட் மேக் யூஸ் ஆஃப் பர்சிஸ்டன்ட் TCP கனெக்ஷன் அண்ட் கேன் தென் சென்ட் மல்டிபிள் இமெயில்ஸ் அட் ஒன்ஸ். ஓகே, இமெயில்ஸ் அட் ஒன்ஸ், நிறைய இமெயில்ஸை அட் த டைம் அனுப்புறதுக்கு இது எது யூஸ் பண்ணுது அப்படின்னா TCP கனெக்ஷன்ஸை வந்து யூஸ் பண்ணுது SMTP ப்ரோட்டோகால். இட் இஸ் அ ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோகால். ஓகே, இம்பார்ட்டன்ட். தென் இட் இஸ் அ கனெக்ஷன் ஓரியன்ட் ப்ரோட்டோகால். இது எங்கே இருக்கும் அப்படின்னா இட் இஸ் மேக் யூஸ் ஆஃப் த TCP at the transport layer. It is a push control protocol. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா POP and IMAP பற்றி பார்க்கலாம். SMTP வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் POP and IMAP பற்றி பார்க்கலாம். POP ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால். இட் இஸ் another protocol present in the application layer of the OSI reference model. POP is mainly a message access protocol. Okay. POP வந்து மெசேஜ் ஆக்சஸ் ப்ரோட்டோகால். POP is basically an internet standard protocol. It works on the application layer and is used by local email software in order to retrieve emails from the remote email server over the TCP connection. ஆல்ரெடி பார்த்தோம், ரிசீவ் பண்ணுறதுக்கும் டவுன்லோட் பண்ணுறதுக்கும் 2 ப்ரோட்டோகால்ஸ் தேவை அப்படிங்கிறது இதில் பார்த்தோம் இல்லையா. காமன்லி யூஸ்டு ப்ரோட்டோகால்ஸ் POP3 அண்ட் IMAP. எதுக்காக அப்படின்னா டு ரிசீவ் அண்ட் டவுன்லோட் த மெயில். ஓகே, இதுக்காக நம்ம POP அண்ட் IMAP யூஸ் பண்ணுறோம். தென் this protocol mainly allows one protocol to be created on the server. ஒன் ப்ரோட்டோகால் தான் வந்து சர்வரில் வந்து கிரியேட் ஆகணும். மோர் தேன் ஒன் ப்ரோட்டோகால்ஸ் வந்து அது வந்து அலோவ் பண்ணாது. as this protocol support offline access to the messages and so less internet usage time is required by this. இப்போ இந்த இதுலேருந்து என்ன தெரியுது, இது வந்து supports offline access. நான் இமெயில் டேட்டா இஸ் நாட் accessed by this protocol. ஒன்லி இமெயில் டேட்டா மட்டும்தான் வந்து POP ப்ரோட்டோகாலால் ஆக்சஸ் பண்ண முடியும். some of the common clients that make use of POP3 are Gmail, Netscape, Internet Explorer, Eudora. அதெல்லாம் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். இதை யூஸ் பண்ணுற POP3 யூஸ் பண்ணுற சம் கிளையன்ஸ். POP3 அங்கிறது இந்த 3ங்கிறது அதோட வெர்ஷன். Working of POP. All the incoming messages are stored in the POP server until the user log in by using an email client and download the message to their computer. நம்ம அந்த இமெயில்ஸ் வந்து பார்த்து டவுன்லோட் பண்ணுறது வரைக்கும் எங்கே இருக்கும் அப்படின்னா POP சர்வரில் தான் இருக்கும்.
After the message is downloaded by the user, it gets deleted from the server. As we know that the SMTP is used to transfer the email message from the server to server. Server to server க்கு வந்து மெயில் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறது வந்து யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா SMTP. Basically, POP is used to collect the email within an email client from the server. அந்த சர்வர் டு சர்வர் வந்து SMTP சென்ட் பண்ணிடும். இங்கே கிளையண்ட் சைடில் இருக்க சர்வர் அண்ட் ரிசீவர் சைடில் இருக்க சர்வருக்கு வந்து எஸ்எம்டிபி வந்து சென்ட் பண்ணிடும். பட் வந்து இந்த கிளையண்ட் சைடில் இருக்கிறதுல வந்து பாப் இஸ் யூஸ் டு கலெக்ட் த இமெயில். இங்கே வந்து பாப் தான் வந்துட்டு அந்த இமெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணும். அண்ட் இட் டஸ் நாட் இன்க்ளூட் மீன் டு சென்ட் மெசேஜ். ஜஸ்ட் கலெக்ட் பண்ணோம், பட் வந்து சென்ட் பண்ணுறது கிடையாது. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறது எஸ்எம்டிபி. இது வந்து சென்டிங் மெயில் மெசேஜ் சென்ட் பண்ணுறாங்க. இது வந்து ரிமோட் மெயில் சர்வர், இன்டர்நெட் வழியாக நமக்கு மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இங்கே வந்து ரிசீவர் சைடில் ரிமோட் மெயில் சர்வர் அதை ரிசீவ் பண்ணி அந்த மெசேஜ் வந்து திருப்பி யூசருக்கு வந்துடுது. இந்த இடத்துல தான் அந்த ரிசீவ் பண்ணுறதுக்கு POP3 நம்ம யூஸ் பண்ணுறோம். இஃப் எனி யூசர் ட்ரைஸ் டு செக் ஆல் த ரீசன்ட் இமெயில்ஸ் தென் தே வில் எஸ்டாப்ளிஷ் அ கனெக்ஷன் வித் POP3 அட் த சர்வர் சைடு. நம்ம வந்து ஒரு இமெயில்ஸ் வந்து ரீட் பண்ணணும், ரீசன்ட் செக் பண்ணணும் அப்படின்னா கனெக்ஷன் வித் POP3 வந்து நடக்கும். த யூசர் சென்ஸ் த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் டு த சர்வர் மிஷின் ஃபார் கெட்டிங் த ப்ராப்பர் ஆதென்டிகேஷனுக்காக யூசர்ஸ் வந்து யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் இதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆஃப்டர் கெட்டிங் த கனெக்ஷன் யூசர் கேன் ரிசீவ் ஆல் த டெக்ஸ்ட் பேஸ்ட் இமெயில்ஸ் அண்ட் ஸ்டோர் தம் ஆன் லோக்கல் டெர்மினல். அந்த மெஷினில் வந்து ஸ்டோர் ஆயிரும். தென் ஃபைனலி டிஸ்கார்ட் ஆல் server copies and then breaks the connection from the server machine. Once பார்த்ததுக்கு அப்புறமா அந்த கனெக்ஷன் வந்து பிரேக் ஆயிரும். நெக்ஸ்ட், in order to retrieve a message from the server, the following steps are taken. ஃபர்ஸ்ட் என்னென்ன ஸ்டெப்ஸ் இதில் நம்ம மெயினாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம TCP கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம். எது அப்படின்னா போர்ட் 110. தென் த கிளைண்ட் ஐடென்டிஃபை இட் செல்ஃப் டு த சர்வர். அதுக்கப்புறமா கிளைண்ட் இஷ்யூஸ் அ சீரீஸ் ஆஃப் POP3 கமெண்ட்ஸ். இதுதான் வந்து நடக்குது ரிட்ரீவ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். Features of POP protocol. POP protocol uses port 110. ஓகே, நம்ம SMTPயில் வந்து போர்ட் 25 பார்த்தோம் இல்லையா? SMTPக்கு வந்து போர்ட் வந்து 25, இங்கே வந்து 110. POP அப்படின்னா 110. இட் மேக் யூஸ் ஆஃப் த பர்சிஸ்டன்ட் TCP கனெக்ஷன். இதுவும் பர்சிஸ்டன்ட் TCP கனெக்ஷன். பட் SMTPயில் நம்ம என்ன பார்த்தோம்? ஃபீச்சர்ஸ் ஆஃப் POP. ஓகே, இப்போ நம்ம SMTP பார்த்துடலாம். கம்பைன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகாது, அதனால தான். ஓகே, ஃபீச்சர்ஸ் ஆஃப் SMTP கேரக்டரிஸ்டிக்ஸ். இது பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இட் ஆல்சோ மேக் யூஸ் ஆஃப் பர்சிஸ்டன்ட் TCP கனெக்ஷன். ஓகே, இப்படி பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு பிக்சர் மாதிரி ஞாபகம் இருக்கும். ஓகே, இட் இஸ் அ ஸ்டேட்லெஸ் ப்ரோட்டோகால். இதெல்லாம் SMTP பற்றினது. இப்போ நம்ம POP பற்றி பார்க்கலாம். இட் இஸ் அ பர்சிஸ்டன்ட் TCP கனெக்ஷன். இட் இஸ் அ புல் ப்ரோட்டோகால். ஓகே, பேர் தான் வந்து POPன்னு இருக்கும், பட் இட்ஸ் அ புல் ப்ரோட்டோகால். இட் இஸ் அ கனெக்ஷன் ஓரியன்டட் ப்ரோட்டோகால். The POP protocol is a stateful protocol until the mail is downloaded, and across the session it is a stateless protocol. Okay, இந்த POP protocol அப்படிங்கிறது stateful protocol until the mail is downloaded, and across the session it is a stateless protocol. Okay, session ஃபுல்லாக இது stateless protocol இருக்கும், பட் வந்து மெயில் டவுன்லோட் ஆகிறது வரைக்கும் இது ஸ்டேட்ஃபுல் ப்ரோட்டோக்காலாக இருக்கும். ஓவரால் வந்து செஷன் ஃபுல்லாக இது ஸ்டேட்லெஸ்ஸாக தான் இருக்கும். Post Office Protocol, it is the primary protocol behind email communication. Okay, Post Office Protocol is a type of computer networking and internet standard protocol that extracts and receives email from a remote mail server for access by the post machine. Just வந்து receive பண்ணுறது தான் இதோட மெயின் இதாக இருக்கும். Then POP works through supporting email software clients, integrates POP for connecting the remote email server and downloading the email message. Okay, just வந்து extract and receive the email. இதில் வந்து டவுன்லோடிங் இமெயில் மெசேஜஸ். அப்புறமா POP வந்து எதை யூஸ் பண்ணும்? TCP/IP ப்ரோட்டோகால் ஸ்டாக் யூஸ் பண்ணுது. ஓகே, அண்ட் ஒர்க்ஸ் வித் சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால். TCP/IP யூஸ் பண்ணுது, தென் SMTP யூஸ் பண்ணுது. ஃபார் end-to-end email
கம்யூனிகேஷன் கனெக்ஷனுக்கு வந்து TCP/IP யூஸ் பண்ணுது. எண்ட் டு எண்ட் கம்யூனிகேஷனுக்கு வந்து SMTP யூஸ் பண்ணுது. where POP pulls messages and SMTP pushes them to the server. Okay. SMTP வந்து புஷ் பண்ணுது. SMTP வந்து புஷ் பண்ணுது மெசேஜஸை. ஓகே, பாப் வந்து இந்த சைட்ல இருந்து என்ன பண்ணும், அது வந்து புல் பண்ணும். ஓகே, புல் பண்ணும். பேர் வந்து பாப், பட் இட் புல்ஸ் த மெசேஜஸ். நெக்ஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால்க்கு வந்து ஆஸ் ஆஃப் 2012 அதில் இருந்து போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால் இஸ் இன் தேர்ட் வெர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். POP 3. ஓகே, பாப்புங்கிறது போஸ்ட் ஆஃபீஸ் ப்ரோட்டோகால், 3ங்கிறது அதோட வெர்ஷன் and is commonly used in most email client server communication architecture. Post office protocol is used when receiving emails from the email server. Okay, most of the point வந்து இதில் ரிசீவ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுங்கிறது தான் இதில் முக்கியமாக அதில் ரிப்பீட்டடாக வர ஒரு பாயிண்ட்டாக இருக்குது. POP 3 அப்படிங்கிறது இதில் 3 எதை டினோட் பண்ணுது அப்படி கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ 3ங்கிறது வேர்ஷனை வந்து டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட் இஸ் IMAP. IMAP அப்படிங்கிறது நான் அப்ளிகேஷன் லேயர் ப்ரோட்டோகால். எந்தெந்த லேயர் ப்ரோட்டோகால் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதில் மேட்ச் அந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ அதோட கலெக்ஷன்ஸ் வந்து நம்மளோட நோட்ஸில் வந்து நம்ம இனிஷியல், அதாவது இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வீடியோட ஸ்டார்டிங் வீடியோவில் வந்து நமக்கு லேயர்ஸ் பற்றி படிக்கும்போது என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் எது ரிலேட்டடானது அப்படிங்கிறது இருக்கும். அதை தனியாக நீங்கள் ஒரு நோட்டோட லாஸ்ட் பேஜில் இந்த மாதிரி பாயிண்ட்ஸை வந்து கொஞ்சம் நோட் பண்ணி அதை ரிப்பீட்டடாக பார்த்துட்டே இருங்க. அப்போ உங்கள் மைண்டில் வந்து ஸ்டோர் ஆயிரும் எந்த லேயருக்கு எந்த ப்ரோட்டோகால் அப்படின்னு. இட்ஸ் கால்ட் இன்டர்நெட் மெசேஜ் ஆக்சஸ் ப்ரோட்டோகால் ஃபங்க்ஷன்ஸ். இட் இஸ் அ ப்ரோட்டோகால் தட் இஸ் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ் டு ரிட்ரீவ் மெயில்ஸ். இது வந்து ரிட்ரீவ் பண்ணுறது, இமெயில் ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு இதுதான் யூஸ் ஆகுது. போப்போ அதே தான், ஐமேப்பும் அதே தான். இன்டரம் மெயில் ஆக்சஸ் ப்ரோட்டோகால், இன்ட்ராக்டிவ் மெயில் ஆக்சஸ் ப்ரோட்டோகால்ஸ், இன்டர்நெட் மெயில் ஆக்சஸ் ப்ரோட்டோகால்ஸுங்கிறதும் இதோட இன்னொரு சில நேம்ஸாக இருக்கும். எனிஹவ் இந்த ஐயோட ஃபுல் ஃபார்ம் வந்து நிறைய இடத்துல ஒரு இதில் யூஸ் பண்ணுறாங்க. பட் மெயினாக வந்து இன்டர்நெட் மெசேஜ் ஆக்சஸ் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணுறது. IMAP contacts your email provider to obtain a copy of all your recent messages. நம்மளோட எல்லா recent messagesோட காப்பி வந்து எடுத்துக்கும். Once you download them to your Mac or PC, they are immediately deleted from the email service. IMAP அப்படிங்கிறது Internet Message Access Protocol. In computing, Internet Message Access Protocol is Internet Standard Protocol used by client to retrieve emails from mail server over a TCP connection. இதுவும் TCP connection தான் யூஸ் பண்ணுது. It is defined by RFC 3501. It is the most commonly used protocol. POP 3 மாதிரியே தான் for receiving emailsக்காக தான் யூஸ் பண்ணுறோம். இது client server மாடலை வந்து ஃபாலோ பண்ணுது. ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா every email is kept on the server by it. Additionally, it stores on the server every communication that is delivered or received அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் வந்து சர்வரில் வந்து இருக்கும். All of a user's email may be simply synchronized and accessed from different devices and places. ஓகே, இது வந்து synchronized ஆயிருக்கும். இதெல்லாம் IMAP-ஓட ஃபீச்சர்ஸ். IMAP has more features as compared to POP 3. ஓகே, இதில் வந்து ஓகே, இது வந்து ஒரு MCQ பாயிண்ட்ல இருந்து நம்ம எடுத்தது. ஓகே, அதை வச்சு நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக இருந்ததுனால இந்த பாயிண்ட் எடுத்திருக்கோம். IMAP 4 வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது, தென் POP 3 வந்து இப்போ யூஸ் பண்ணுறது. ஓகே, இது வந்து வேர்ஷன் 4ங்கிறதும் 3ங்கிறது வேர்ஷன். IMAP has more features as compared to POP 3 அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட். IMAP is more flexible and complex than POP 3. POP is a basic protocol that allow you to download messages from your inbox to your local computer. ஜஸ்ட் வந்து நம்ம பேசிக் ப்ரோட்டோகால் இது டவுன்லோட் பண்ணி நம்ம கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் வந்து IMAP அப்படிங்கிறது வியூ ஆல் ஆஃப் த ஃபோல்டர்ஸ் ஆன் த மெயில் சர்வர்ஸ் எல்லாமே வியூ பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுறது IMAP. அதனால இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. POP கம்பேர் பண்ணும்போது IMAP 4ல் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. POP 3 is not more powerful than IMAP 4. ஓகே, IMAP 4 தான் வந்து பவர்ஃபுல்லானது. Then IMAP 4 allows user to check the email header prior to downloading. டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இமெயில் ஹெட்டரை செக் பண்ணுற ஒரு பிக் நம்ம IMAP 4 வந்து அலோவ் பண்ணுது.
ஓகே, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். தென் POP3 does not allow the user to recognize their mail on the server. அதாவது the user cannot create, remove or edit mailboxes on the mail server using POP3. But வந்து it enables the user to arrange the server's email. ஓகே, ஐமேப் வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்துட்டு பாசிபிள் எனேபிள் பண்ணுது. இட் இஸ் நாட் பாசிபிள் டு அரேஞ்ச் மெயில்ஸ் ஆன் த சர்வர் இன் திஸ் வே பிஃபோர் டவுன்லோடிங். இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஓவராலாக வந்துட்டு POP3 விட ஐமேப் 4 வந்து அட்வான்ஸ்டாக இருக்குங்கிற மாதிரி எம்சிக்யூவில் நிறைய இடத்துல கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் டெல்நெட். ஓகே, டெல்நெட் அப்படிங்கிறது இட்ஸ் அ ப்ரோட்டோகால். ஓகே, கிளையன்ட் சர்வர் அப்ளிகேஷன் ப்ரோட்டோகால் தான் வந்து டெல்நெட் அப்படின்னு சொல்கிறது. மெயினாக என்ன அப்படின்னா இதை ஜென்ரலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இது ஒரு நெட்வொர்க் ப்ரோட்டோகால். ஓகே, டெல்நெட் அப்படிங்கிறது ஒரு நெட்வொர்க் ப்ரோட்டோகால். இது வந்து நம்ம ஒரு ரிமோட்லி கனெக்ட் டு அ கம்ப்யூட்டர் அண்ட் எஸ்டாப்ளிஷ் 2-way கொலாபரேட்டிவ் டெக்ஸ்ட் பேஸ் கம்யூனிகேஷன் பிட்வீன் 2 கம்ப்யூட்டர்ஸ். ஓகே, நம்ம 2 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா வேறு வேறு பிளேஸில் இருக்குது அப்படின்னா நம்ம இங்கேருந்து அதை ரிமோட்டாக வந்து கனெக்ட் பண்ணி அது கூட கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, 2-way கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம். கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். ஓகே, இதில் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். அதான் டெக்ஸ்ட் பேஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இதில் வந்து இது கிளையன்ட் சர்வர் மாடலாக இருக்கும். தென் இதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதில் டெக்ஸ்ட் பேஸ்ட் இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். ஓகே, 2 பேருக்கான கம்யூனிகேஷன் இன்ட்ராக்ஷன் வந்து ரிமோட் சிஸ்டத்தில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா டெக்ஸ்ட் கமாண்ட்ஸ், அதை தான் நம்ம கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த டெக்ஸ்ட் பேஸை வந்து நம்ம கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் அந்த மாதிரி கேட்டாலும் தட் இஸ் டெல்நெட்குள்ளே தான். ஓகேவா, இதில் வந்து ஆனால் என்கிரிப்ஷன் வந்து கிடையாது. ஓகே, அன்என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ வந்து இதில் செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குது. இந்த டெல்நெட் வந்து ஆல்சோ இந்த கம்யூனிகேஷனுக்காக எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா TCP/IPயை தான் வந்து டிபெண்ட் பண்ணி இருக்குது. On the web, user can request specific files from remote computers using hypertext transfer protocol and file transfer protocol. ஓகே, ஹைப்பர்டெக்ஸ்ட்ங்கிறது HTTP, ஃபைல் டிரான்ஸ்ஃபருங்கிறது FTP. ஓகே, டெல்நெட் அப்படிங்கிறது நமக்கு செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து இப்போ ஜென்ரலாக இதுக்கான செக்யூர் அல்டர்னேட்டிவ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து SSH தான். ஓகே, செக்யூர் ஷெல் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஓகே, அதுதான் வந்து நம்ம இப்போ காமனாக யூஸ் பண்ணுறது பிகாஸ் இதில் வந்து செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதுனால. In contrast, Telnet வந்து allows user to log on as a regular user with the privileges allocated to specific applications and data on that computer. அவங்களுக்குன்னு சில ப்ரிவிலேஜஸ் ஒரு சில அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க. அந்த அத்தாரிட்டிஸோட ரெகுலர் யூசர்ஸ் மாதிரி லாகின் பண்ணிக்கலாம். Telnet is most commonly used by the programmers and anyone who needs to access certain app or data on the ரிமோட் கம்ப்யூட்டர். இன்னொரு கம்ப்யூட்டர்லேருந்து அவங்க அந்த ஆக்சஸ் எடுத்துக்கிட்டு பர்டிகுலர் டேட்டாவோ ஆப்ஸோ அவங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் டெல்நெட். சம் சர்வர் அலோ ரிமோட் ஆக்சஸ் டு பப்ளிக் டேட்டா வயா டெல்நெட். பப்ளிக் டேட்டாவே வந்து நம்ம டெல்நெட் வழியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அலோவிங் யூசர் டு பிளே சிம்பிள் கேம்ஸ், லுக்அப், வெதர் ஃபோர்காஸ்ட் பார்க்குறது. ஸோ இது மாதிரிக்கெல்லாம் நம்ம போய் ஆக்சஸ் பண்ணுறோம் இல்லையா, அதெல்லாம் த்ரூ டெல்நெட் தான். Many of these features are present because they are nostalgic and still compatible with older systems-க்கும் பழைய இதுபடி தான் நம்ம வந்து டெல்நெட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் இஸ் FTP. FTP அப்படிங்கிறது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் தட் allow is to transmit and receive files from a host computer. FTP authentication may be done used by username and password. FTP is used for copying files from one host and another host location க்கு just copy பண்றதுக்கு. போர்ட் என்னென்ன அப்படின்னா 20 and 21. FTP வந்து என்னென்ன போர்ட் அப்படின்னா 20 and 21 is used for connection control. ஓகே, மெயினாக ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது ஒரு நெட்வொர்க் ப்ரோட்டோகால். ஓகே, யூஸ்டு ஃபார் ட்ரான்ஸ்ஃபரிங் ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. பிட்வீன் கிளையண்ட் அண்ட் சர்வரான கம்ப்யூட்டர் நெட்வொர்க். கிளையண்ட் சர்வருக்கு இடையில ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ரோட்டோகால் தான் FTP அப்படிங்கிறது. ஒரு ஜென்ரலான ஒரு டேர்ம். ஓகே,
எஃப்டிபி அனானிமஸ் எஃப்டிபி என்ன பண்ணுது அப்படின்னா அலோஸ் யூசர் டு ஆக்சஸ் ஃபைல்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ். ஓகே, ஃபைல்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் அதர் டேட்டா த்ரூ இன்டர்நெட் வித்தவுட் த நீட் ஃபார் யூசர் நேம். அனானிமஸ் இல்லையா, யாருன்னே தெரிஞ்சுக்க வேண்டாம். ஓகே, யாருமே தெரியாமே ஜஸ்ட் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டேட்டாஸ் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு எதுவும் இல்லாமல். யூசர் கேன் யூஸ் அனானிமஸ் ஆர் கெஸ்ட் அஸ் தேர் யூசர் ஐடி அண்ட் அன் இமெயில் அட்ரஸ் அஸ் தேர் பாஸ்வேர்ட் ஆன் சம் வெப்சைட். ஃபர்ஸ்ட் வந்து எஃப்டிடி அனானிமஸ் எஃப்டிடிபிங்கிறது வந்து எந்த ஆத்தரைசேஷன் யூசர் நேம் பாஸ்வேர்டு இல்லாமல் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் எஃப்டிபி கிளையன்ஸ் சாஃப்ட்வேர் வாஸ் பேஸ்ட் ஆன் தாஸ் கமாண்ட் ப்ராம்ப்ட். இனிஷியலாக வந்து தாஸ்ல இருந்துச்சு. இதெல்லாம் ஹிஸ்ட்ரி, பட் இது வந்து நாட் மச் இம்பார்ட்டன்ட். ஓகே, FTP is not compatible with every system. It does not allow simultaneous transfer of data to multiple receivers. Nala, it is not compatible with every system. Okay, இதான் ஜென்ரலா FTP பத்தி உள்ளது. ஸோ இப்போ நம்ம யூனிட் 5 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம FTP வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, ஓவரால் யூனிட் 5 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. யூனிட் 5க்கான நோட்ஸ் வந்து சீக்கிரமாகவே வந்து மெம்பர்ஷிப்பில் வந்து ஆட் ஆகும் நோட்ஸ் வந்து. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது வரைக்கும் நம்ம யூனிட் 1, 2, 3, 4, 5 அண்ட் 6, 10 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, 7, 8, 9 மட்டும் தான் பெண்டிங்கில் இருக்குது. 3 யூனிட்ஸ் வந்து இன்னும் நமக்கு வந்து பாக்கி இருக்குது. as well as வந்து ரிவிஷன் வந்து நமக்கு போயிட்டு இருக்கு. ரிவிஷன் ஷெட்யூல் படி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஆல்ரெடி வந்து வீடியோஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கான அந்த டாபிக்ஸ்க்கான ஃபுல் வீடியோ அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ ரிவிஷன் வந்து என்ன அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் குயிக்காக ரேப்பிடாக பண்ணுற மாதிரி எது எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். கொஞ்சம் லேகிங்காக போகுது. எனிஹவ் அதை வந்து நம்ம கொஞ்சம் ஓவர் கம் பண்ணிக்கலாம். பிகாஸ் நமக்கு வந்து இங்கே யூனிட்டும் கம்ப்ளீட் பண்ணணுங்கிறதுனால கொஞ்சம் லேக் ஆயிருச்சு. பட் வந்து போக போக நம்ம வந்து அதை சரி பண்ணி அந்த டைம்குள்ளே முடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஜஸ்ட் போடுறத வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடி அந்த டாபிக் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ திருப்பி வந்து நான் அந்த ரிவிஷன் போடும்போது உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஒன்ஸ் ரீகால் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ரிப்பீட்டட் ரிவிஷன் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அது இன்னுமே உங்களுக்கு உங்களோட ஸ்டடீஸை வந்து பூஸ்டப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒன்று மறக்க திருப்பி திருப்பி ரீகால் பண்ண உங்களுக்கு இன்னும் அது மைண்டில் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்குங்கிறதுனால நீங்கள் உங்கள் அந்த ஷெட்யூல் படி டெய்லி நீங்கள் உங்களோட ப்ரிப்ரேஷனாக ஃபாலோ பண்ணுங்கள். ரேப்பிட் ரிவிஷனும் வந்து பார்த்து அதையும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி போகும்போது உங்களுக்கு ஓவரால் கிளப் பண்ணி ஃபைனலாக நம்ம பார்க்கும்போது எந்த யூனிட்லேருந்து என்ன கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு அந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு எபிலிட்டி வந்துடும். Okay, thanks for watching this video and have a nice day. Thank you everyone.